பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் பேசவிருக்கிறார். அவர் வருகிறார். சங்கமம் சமூக விஞ்ஞான பயிலரங்கம், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைந்து நடத்தக்கூடிய பறிபோகும் கல்வி புதிய கல்விக் கொள்கை குறித்த சிறப்பு கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் ஜீவபாரதி அவர்களே, மற்றும் இந்த 3 அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரிதாக்குகின்றேன். காலத்தின் அருமை கருதி முன்னுரை இந்த கல்விக் கொள்கையோட வரலாறு அதுக்குள்ளெல்லாம் போகாம நேரடியாக இந்த 43 பக்க ஆவணம், நம்ம கையில் இருக்கிற ஆவணம், இந்த ஆவணம் என்ன சொல்ல வருகிறது என்பதை ரொம்ப அப்ஜெக்டிவா நாம பார்க்கறது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் எழுதினார்கள் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எழுதி நம் கையில் ஒரு ஆவணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆவணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்வச் பாரதி என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் இருந்து மும்பாய் சினிமா நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் கேமரா முன்னாடி தொடக்கத்தோட போனதை எல்லாரும் பார்த்தோம். யாரும் அதை எதிர்க்கல. ஒரு திட்டம் மக்களுக்கு நன்மை செய்தோ இல்லையோ அது பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொன்னா அதை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஒரு திட்டத்தை பற்றி இந்த அளவிற்கு தெருவில் பேச வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது என்பதை சற்று கூர்ந்து நோக்கி பார்க்கணும். எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, 1986 தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைன்னு அறிவிச்சாங்களே, அப்ப இப்படியா தெருவுக்கு பேசுனீங்கன்னு கேட்கிறாங்க. 1991-92 இந்த 86 கல்விக் கொள்கையை மாற்றி ரிவைஸ்ட் எஜுகேஷன் பாலிசின்னு அறிவிச்சாங்களே, அப்ப நீங்க தெருவுக்கு வந்தா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த இடத்துல நாம என்ன விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்த பிறகு 3வது கல்விக்குழுவாக இருந்தாலும் முழுமையாக பள்ளி கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரை ஆய்வு செய்தது கோத்தாரி கல்விக்குழு. இந்த கோத்தாரி கல்விக்குழு 1964 அமைக்கப்பட்டு 1966 வரை ஒரு நாடு தழுவிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிய ஒரு கல்விக்குழு. அந்த கல்விக்குழு தன்னுடைய அறிக்கையை 1966 இந்திய அரசிடம் கொடுத்தார்கள். அந்த கல்விக் குழுவினுடைய சில பரிந்துரைகளை ஏற்றுதான் 1968 தேசிய கல்விக் கொள்கை முதலாக விடுதலை இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கல்விக் கொள்கை அறிவிக்கப்படல. இந்த 1968 கல்விக் கொள்கை, அதாவது இந்த கோத்தாரி கமிஷனுடைய அந்த விவாதம் என்பது பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் போராட்டத்திற்கு வித்திட்டது. பீகார் மாநிலத்தில் இடதுசாரிகள் தலைமையில் இருந்த ஆசிரியர் அமைப்புகள் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி வேண்டும், அரசு பள்ளிக்கூடங்களை திறக்கணும்ட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் நடத்தினார். துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, பல பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க, தடியடிப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க நிறைய பேர். அதற்கப்புறம் தான் பீகார் அரசு பீகார் மாநிலத்திலே பரவலாக பள்ளிக்கூடங்களை திறந்தது. ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கக்கூடிய ஒரு குழு ஒரு விவாதத்தை நடத்தி அது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையின் பேரில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது, அரசால் திறக்கப்பட்டது என்பதுதான் அந்த கல்விக் கொள்கையினுடைய அந்த கல்விக் குழுவினுடைய வெற்றி என்று நாம் சொல்ல முடியும். 1986 கொண்டு வரப்பட்ட அந்த கல்விக் கொள்கை என்பது கல்வியாளர்களை கொண்டு உருவாக்கின கல்விக் கொள்கை அல்ல. மாநிலங்களை சார்ந்த கல்வித்துறை செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க. 1986 அப்படி ஒரு அறிக்கை வந்த உடனே அந்த அறிக்கையின் மீது கடுமையான விமர்சனம் வந்தது. இங்கே இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருப்பவர்கள் பல பேர்
தெரியும். அன்றைக்கு மூட்டா என்கின்ற அமைப்பு, மதுரை காமராஜ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், மனோன்மணியம் சுந்தரனார் ஆசிரியர் சங்கம் இதெல்லாம் சேர்ந்து புத்தகத்தை 2 ரூபாய் புக்கு போட்டு வித்தாங்க. ஏன் இந்த 1986 கல்விக் கொள்கையை நம்மால் ஏற்க முடியாது என்று பிரச்சாரம் செய்தார். காரணம் என்ன? 68 கல்விக் கொள்கை என்பது இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய உணர்வுகள், கனவுகள், அதை பிரதிபலிப்பு கூடியதாக இருந்தது. முழுமையா இல்லைன்னா கூட ஓரளவு இருந்தது. ஆனால் 1986 கல்விக் கொள்கை என்பது உலக வங்கி கிட்ட இந்தியா கடன் வாங்கிய பிறகு உருவானது. 1982 தான் இந்திரா காந்தி அம்மையார் வாஷிங்டன்ல போய் இறங்குறாங்க. அதற்கப்புறம் தான் உலக வங்கி கிட்ட கடன் வாங்குறதுக்கான ஒப்பந்தம். அப்புறம் தான் நம்ம IMF கிட்ட கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் வாங்குறோம். அப்ப 1986 கல்விக் கொள்கை என்பது இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய கனவுகளை அடிப்படையில் இல்ல, உலக வங்கியினுடைய பார்வையில் இருக்கு. இது ஆபத்தின் அறிகுறி என்று போராடினார். 91-92ல உலக வர்த்தக அமைப்பு WTO பிடி இறுகுகின்ற காலம். கேட் ஒப்பந்தம் தன்னை விரிவுபடுத்தி விவசாயத்திற்கெல்லாம் பரவக்கூடிய ஒரு காலம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை பத்தி பேசப்பட்ட காலம். இந்த காலத்துல ரிவைஸ்ட் பாலிசி வருது. அப்ப எச்சரிக்கை செய்கிறோம், உலகமயல்ல சண்டை பொருளாக கல்வியை மாற்றினால் இந்தியாவில் இருப்பவருக்கு கல்வி கிடைக்காது, சாதாரண மக்களுக்கு கல்வி கிடைக்காது, கல்வியினுடைய அடிப்படையே மாறிவிடும் என்று எச்சரிக்கை செய்தோம். இப்போ 2016ல கல்விக் கொள்கை இன்னும் அறிவிக்கப்படல. 86 போலையோ அல்லது 91-92 போலையோ கல்விக் கொள்கை அறிவிக்கப்படல. கல்விக் கொள்கைக்கான வரைவு கூட வெளியிடல. இந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்க? Some inputs for draft National Education Policy 2016. அதாவது 2016 தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கத்திற்கான வரைவிற்கான சில உள்ளீடுகள். அப்ப இந்த உள்ளீடை வைத்துத்தான் வரைவையே தயார் பண்ண போறாங்க என்பது அர்த்தம். அப்போ ஒரு வரைவு கூட தயார் செய்வதற்கு முன்பாக தெருவில் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அதான கேள்வி. 86ல அப்படி நீங்க செய்யலையே, 2016லயே செய்றீங்க. இப்படியா 86ல வரைவு உருவாக்குறதுக்கு முன்னாடி தெருவுக்கு வந்தீங்க? தமிழ்நாடு முழுக்க தெருவுக்கு வந்திருக்கீங்களே, ஏன் வந்திருக்கிறீங்க? இதுதானே கேள்வி. அடிப்படை என்ன காரணம்? 1986ல உலக வங்கியினுடைய வழிகாட்டுதல்ல தயார் செய்யப்பட்ட அறிக்கை மக்களால் தயார் செய்யப்பட்டது, மக்களை கேட்டு தயார் செய்யப்பட்டது என்று அன்று காங்கிரஸ் அரசு சொல்லல. 91-92ல உலக வர்த்தக அமைப்பின் பார்வையில் தயாரிக்கப்பட்ட அந்த ரிவைஸ் அறிக்கை மக்களிடம் கருத்து கேட்டு தயாரிக்கப்பட்டது என்று சொல்லல. ஆனால் 2016இல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த இன்புட்ஸ அன்றைக்கு இருந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்மிருதி இரானி அவர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களும் 2 பேருமே என்ன சொல்றாங்க? இந்த உள்ளீடுகள் மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு தான் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது? இப்போ இந்த வேளாண்டி பாளையத்துல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டமா நாம போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க 2015 ஜனவரி 26ஆம் தேதியிலிருந்து கருத்தாய்வு கூட்டம் நடத்துறதா சொல்றாங்க. நான் நவம்பர் மாசம் 2015ல இருந்து இதே கோயம்புத்தூருக்கு 3 முறை வந்துட்டேன். இங்க இருக்கிற பல பள்ளிக்கூடங்களை சேர்ந்த 3000-4000 பேர் பெற்றோர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நான் கேட்டுட்டேன். உங்ககிட்ட யார்கிட்டயாவது கேட்டிருக்காங்களா, நீங்க யாராவது கருத்து சொல்லி இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறேன். இது போல் தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடங்கள்ல போய் கேட்டுட்டேன். யாரை கேட்டாலும் ஆசிரியர் சங்கங்களை கேட்டால் ஆசிரியர் சங்கங்கள் அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதாக எங்களுக்கு அரசு தரப்பில் இருந்து எந்த கடிதமும் வரவில்லைன்னு சொல்றாங்க. சரி, ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி பிரதிநிதிகளை கேட்டா அவர்களும் அதே பதில் தான் சொல்றாங்க. பெற்றோர்களும் அந்த பதில் தான் சொல்றாங்க. மாணவர்களும் அந்த பதில் தான் சொல்றாங்க. யாரை கேட்டாலும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்போ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய வலைதளத்தை பார்த்தா இன்றைய தேதியில் அந்த வலைதளம் என்ன சொல்லுதுன்னா 2,75,000 2.75 லட்சம் கருத்தாய்வு கூட்டங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டார்களாம். இது கிராமம், மண்டலம், மாவட்டம், மாநிலம் மற்றும் இந்திய அளவில் 5 மட்டங்களிலே இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிட்டதாகவும், திட்டமிட்டதுல
பிப்ரவரி மாசம் 29, 2016 வரை 50% இலக்கை கூட எட்டல. கிராம அளவில் எவ்வளவு இலக்கு, எத்தனை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்கன்றத அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய வலைதளத்துக்கு போனீங்கன்னா அதுல NEP ஒரு பிளாக் வரும். அந்த NEP பிளாக் நீங்க அழுத்துனீங்கன்னா, கிளிக் பண்ணீங்கன்னா அது NEP யோட ஹோம் பேஜுக்கு போகும். அந்த ஹோம் பேஜ்ல போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ் இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கு. இந்த இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, மக்களிடம் கருத்து கேட்டோம், மக்கள் சொன்ன கருத்தை எல்லாம் தொகுத்து கொடுப்பதற்காக ஒரு குழுவை வைத்தோம். அந்த குழு மக்களிடமிருந்து கருத்து கேட்டு பெற்று மக்கள் கருத்தை தொகுத்து தான் எங்க கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து தான் நாங்க இந்த உள்ளீட்டை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னா, சுப்பிரமணியம் தலைமையிலான அந்த குழு அக்டோபர் மாதம் 2015 அமைக்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் 31 அந்த குழு தன் அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லுது. குழு அறிக்கையை கொடுக்கணும். குழுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா, வந்த கருத்துக்களை தொகுத்து கொடுன்னு. ஒரு பக்கம் குழு இயங்கிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி இந்த குழு கருத்தை தொகுத்து கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க. டிசம்பர் மாசம் 31 நீங்க கருத்தை கேட்டு முடிக்கல. குழுவுக்குண்டான காலத்தை இன்னும் 2 மாசம் நீட்டிக்கிறீங்க. எது வரைக்கும் நீட்டிக்கிறீங்க? பிப்ரவரி மாசம் 29 2016 வரை முதல் முறையாக காலம் நீட்டிப்பு அறிவிக்கப்படுகிறது. ஆனா உங்க வலைதளமே என்ன சொல்லுது? பிப்ரவரி மாசம் 29 2016 வரை நடத்தப்பட்ட கருத்தாய்வுன்னு சொல்லுது. அப்ப கருத்தாய்வும் கடைசி நாள் வரைக்கும் நடக்கும், அறிக்கையும் கடைசி நாளுக்குள்ள கொடுத்துருவாங்கன்னா அது எப்படி? அது முறையாக நீட்டிப்பு கொடுக்கறாங்க. ஏப்ரல் மாசம் 30 2016 நீங்க அறிக்கையை கொடுத்துடணும்னு சொல்லி இருக்காங்க. இப்ப ஏப்ரல் மாசம் 2030 அறிக்கையை கொடுக்கல, மே மாசம் 26 கொடுக்கப்பட்டதாக நமக்கு பத்திரிகை செய்தி தகவல் சொல்லுது. மே மாசம் 26 கொடுக்கப்பட்ட அந்த 217 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை, அதற்கு அனெக்ஸ்டர் இன்னொன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அது எத்தனை பக்கம் நமக்கு தெரியாது. அந்த அனெக்ஸ்டரை வெளியிடல. இந்த 217 பக்கம் கொண்ட இந்த ஆவணம் ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தன் வலைதளத்தில் அதை வெளியிடல. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் பத்திரிகையாளர்களுக்கு பகிரங்கமாக அந்த ஆவணத்தை வெளியிடல. பத்திரிகைகள் அந்த ஆவணத்தை அங்கொன்றும் இங்கும் ஒன்றுமாக பெற்று அதிலிருந்து சில தகவல்களை மட்டும் வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை இதுதான் அந்த ஆவணம்னு சொல்லி சென்னையில ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் நம்ம வெளியிடுறோம். சமச்சீர் கல்வி .in அப்படின்னு சொல்ற வலைதளத்தில் அது வெளியிடுறோம். அதற்கு பிறகு ஜூன் மாதம் 30 ஜூன் மாசம் 27 நாங்க வெளியிடுறோம். ஜூன் மாசம் 30 இந்த ஆவணம் ஆங்கிலத்தில் மட்டும் வெளியிடப்படுகிறது. இன்றைய தேதியில அந்த 217 பக்கம் கொண்ட அந்த சுப்பிரமணியம் குழு அறிக்கை நியூபா வெப்சைட்ல வச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த நியூபா வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை ஏன் நீங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய வெப்சைட்ல வைக்க கூடாது? ஏன் அந்த ஆவணத்தை நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து இதுவரைக்கும் கொடுக்க தயங்குறீங்க? இது ஒரு பக்கம். இரண்டாவது, நீங்க பிப்ரவரி 29 கருத்தாய்வெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கையை தயாரிச்சது உண்மையிலே வச்சுக்கலாம். 2,75,000 பாதி தான் நீங்க முடிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் 1,30,000 கருத்தாய்வு நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கருத்தாய்வு கூட்டத்திற்கு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, கருத்து ஒரு பக்கம் கருத்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 1,30,000 பக்கங்கள் இல்லையா? இந்த 1,30,000 பக்கத்தை 5 பேர்கள் உட்கார்ந்து ஒரு முறை புரட்டி பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மாசத்திற்குள்ள சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. 1,30,000 ஒரு பக்கத்துல ஒரு கருத்தாய்வு வந்திருந்தா கூட 1,30,000 பக்கங்கள். இந்த 1,30,000 பக்கத்தை ஐவர் குழு ஒரு முறை அப்படி புரட்டி பார்ப்பது கூட இந்த 2 மாச அவகாசம் போதுமா என்பதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் தான் யார் யாரு என்ன கருத்து சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம். இந்த கருத்துல 33 தலைப்பு, 20 தலைப்பு உயர்கல்வி சம்பந்தப்பட்டது,
13 தலைப்பு பள்ளி கல்வி சம்பந்தப்பட்டது. அப்ப 33 தலைப்புல எந்தெந்த தலைப்புகள்ல எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த கிராமத்துல நீங்க கருத்து கேட்டீங்க? கருத்து கேட்பதற்கு பகிரங்கமாக அறிவிக்கை செய்தீர்களா? கருத்து கேட்பதற்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டதா? இந்த மாவட்டத்தில் இந்த தேதியில் பத்திரிகையாளர்களை அழைத்து நாங்கள் கருத்தாய்வு கூட்டம் நடத்த போறோம்னு சொல்லி இருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது செய்தி இந்தியாவில் எந்த மூலையிலேயாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நாங்க நடக்கிற அத்தனை கூட்டங்களுக்கும் பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கிறோம், விளம்பரப்படுத்துறோம், மக்களுக்கு அழைப்பிதழ் துண்டு நோட்டீஸ் போட்டு கொடுக்கிறோம் எல்லார்கிட்டையும். ஆனால் ஒரு அரசு கருத்தை கேட்கின்ற போது அப்படி ஏன் பகிரங்கமாக செய்யல? அப்படி என்றால் கருத்தை சொல்வதற்கு நீங்க நடத்தின கூட்டத்தில் வந்தவர்கள் யார்? அவர்கள் அழைத்து வரப்பட்டார்களா, தானாக வந்தார்களா? வந்து என்ன கருத்தை சொன்னார்கள் என்று எந்த தகவலுமே நமக்கு வெளியாகவில்லை. இப்போ இதற்குள்ள இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். இந்த குறிப்புகள் அவர்கள் பிரகாரம் என்ன? மக்களிடம் கருத்து கேட்குதான். அப்படின்னா வேளாண்டிபாளையத்தில் இருக்கிற உங்ககிட்ட கருத்து கேட்டுதான் இதை எழுதியிருக்காங்க அர்த்தம். நீங்க கருத்து சொல்லி எழுதியிருக்கிறாங்கன்னா ஆமா நான் சொல்லிதான் எழுதுனாங்க நீங்க சொல்லணும். இல்ல அப்படியா இதுல எழுதியிருக்கு எனக்கு தெரியாதேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒண்ணு நீங்க போய் சொல்றீங்க அல்லது திரு நரேந்திர மோடி போய் சொல்ற. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. யார் பொய் பேசுறது என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் 2016 தெரு தெருவாக நாங்கள் வருகிறோம். 86 அந்த பிரச்சனை இல்ல. 86 அவங்க ஊழல் தான் செய்தார்கள், பொய் பேசல. 91 92 ஊழல் செய்தார்கள், பொய் பேசல. 2016 பகிரங்கமாக திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசு பொய் பேசுகிறது, பொய்யர் ஆட்சியாக இருக்கிறது. அந்த பொய்யை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் மக்களிடமா கருத்து கேட்டீர்கள். எந்த மக்களிடம் கருத்து கேட்டீர்கள் என்று தெரு தெருவாக வந்து கோயம்புத்தூர்ல புளியகுளம் கூட்டம் நடந்திருக்கு, திருப்பூர்ல பெரியார் காலனியில கூட்டம் நடந்திருக்கு, பொள்ளாச்சியில பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் நடந்திருக்கு, ஆனமலையில கூட்டம் நடந்திருக்கு. இதெல்லாம் தெருவில் நடந்த கூட்டம். அதுபோல் கன்னியாகுமரியில தொடங்கி பல இடங்களில் பகிரங்கமாக தெருவில் தான் கூட்டம் போடுறோம். தெருவில் இருக்க மக்கள் கிட்ட தான் கேட்கிறோம். உங்களை யாருக்காவது தெரியுமா இப்படி எழுதி இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கிறோம். தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப தெரியலன்னு சொல்றாங்கன்னா மக்கள் போய் பேசுகிறாரா அல்லது திரு நரேந்திர மோடி போய் பேசுகிறாரா? இதான சிக்கல். இப்போ இந்த ஆவணத்துக்குள்ள வரலாம். இந்த ஆவணம் ஒரு அரசு வெளியிட்ட ஆவணம். ஒரு அரசு வெளியிட்ட ஆவணம்ன்றதுக்கு என்ன சாட்சி? அதான பிரச்சனைங்க. இந்த இடத்துல பதிவிறக்கம் செய்யும் பொழுது மேல மனிதவள மேம்பாட்டு துறைன்னு இருக்கு, MHRD இருக்கு. இந்த பதிவிறக்கம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய இந்த MHRD என்ற இந்த ஒரு வரி தவிர இந்த அரசு ஆவணம் எங்க இருக்கு? இதான் முதல் பக்கம். 43 பக்கம். இது 2வது பக்கம். இது 3வது பக்கம். ஒரு அரசு ஒரு ஆவணத்தை வெளியிடுகிறது என்றால் இந்த அரசாணையின்படி அமைக்கப்பட்ட குழு கொடுத்த பரிந்துரை, அந்த பரிந்துரையின் மீது வழங்கப்படக்கூடிய இந்த ஆவணம் சொல்லும். அதான நடைமுறை. ஆனா இங்க அப்படி எந்த விதமான இன்ட்ரோடக்ஷன் இல்லையே, அறிமுக உரை இல்லையே. MHRD இந்த செயல்முறைகள் படி இந்த குழுவை அமைத்தது, அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்தது, அந்த குழுவின் அறிக்கையின் பேர்ல நாங்க இந்த அறிக்கையை கொடுத்திருக்கோம் சொல்லணுமே, சொல்லலையே. அப்ப இதை யார் எழுதுனது? சுப்பிரமணியம் குழு எழுதியதா அல்லது பள்ளி கல்வி செயலாளர் அல்லது உயர்கல்வி செயலாளர் அவங்க எழுதுனாங்களா அல்லது அமைச்சர் எழுதுனாங்களா? யார் எழுதினார்கள் என்பது பொருள் கொள்ள முடியும். அதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப இதோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, சட்டப்படியான அந்தஸ்து இந்த ஆவணத்திற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி முதல்ல நமக்கு எழுகிறது. 2வது 1922 அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடித்தது என்ன? சிந்து சமவெளியில ஒரு மிகப்பெரிய நாகரீகம் கற்காலத்திற்கும் இரும்பு காலத்திற்கும் இடையில இருந்ததாக கண்டுபிடிச்சோம். கற்காலத்திற்கும் இரும்பு காலத்திற்கும் செம்பு காலம் ஒன்று இருந்திருக்கு. செம்பை மனிதன் மண்ணில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறான், செப்பு உலோகங்களை செய்திருக்கிறான் என்று படிக்கிறோம். இது கிமு 3000 நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அந்த கற்காலத்திலிருந்து செம்பு காலத்திற்கு மாறக்கூடிய அந்த மனிதர் எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா எழுத்து சித்திர எழுத்தா இருக்கு.
இடது, வலதிலிருந்து இடது, அடுத்து இடதிலிருந்து வலது, அது மீண்டும் வலதிலிருந்து இடது. அதனால் அந்த எழுத்தை நம்மால் படிக்க முடியல. அப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, மண்ணிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் வரை அவனுக்கு அறிவு இருந்திருக்கு. அப்ப கல்வி இல்லையா? அந்த அறிவுக்கு பேர் கல்வி கிடையாதா? எழுத்து வரி வடிவம் இருந்திருக்கு, எழுத்து இருந்திருக்கு. அப்ப எழுத்தறிவு அங்க இல்லையா? நம்மால் படிக்க முடியல, ஆனா அவன் படிச்சிருக்கான்ல. இசை இருந்திருக்கு, ஓவியம் இருந்திருக்கு. இதனுடைய தொடர்ச்சி தான் திராவிட நாகரிகம் சொல்றோம். திராவிட நாகரிகத்தினுடைய தாயாக தமிழ் கருதப்படுகிறது. அப்ப தமிழில் நமக்கு கிடைத்த நூல் மிக பழமையான நூல் அப்படின்னு நமக்கு கிடைச்சத ரொம்ப ரொம்ப குறைத்து கால அளவு போட்டா கூட 1500 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. குறைந்தது என்னதான் காலத்தை குறைச்சிட்டாலும் அதிலே காட்டப்பட்ட மேற்கோள்கள் காட்டப்பட்ட நூல்களை எடுத்தீங்கன்னா அது இன்னும் 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு. அப்படின்னா குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்ல என்ன இருந்திருக்கு? இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியமே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப எழுத்து எப்ப உருவாயிருக்கும்? சிந்தனை எப்படி தோன்றி இருக்கும்? அது இப்படி எப்படி காலவரிசையை பார்த்தாலும் ஒரு 5000 வருஷத்திற்கு முன்பு பழமை வாய்ந்த ஒரு நாகரிகமாக எதை கருத முடியும்? தமிழ் சமூகத்தை, திராவிட சமூகத்தை கருத முடியும். கைபர் போலான் கணவாயில் ஆரியர்கள் கால் வைத்த காலம் 2000 கிமு. கங்கை சமவெளியிலே அவர்கள் குடியேறிய போது காலம் 1500 கிமு. 1500 கிமுவில் கங்கை சமவெளியில் கால் வைத்ததுக்கு அப்புறம் தான் ரிக்வேதம் எழுதப்படுகிறது. ரிக்வேதத்தை தொடர்ந்துதான் யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம் எல்லாமே எழுதப்படுகிறது. ரிக்வேத காலம் 1500, அதற்கு பிறகுதான் மற்ற வேதங்கள் என்று சொன்னால் ரிக்வேதம் எழுதப்பட்ட காலத்திற்கு 2000 வருஷத்திற்கு முன்பாகவே ஒரு நாகரீகம் சிந்து சமவெளியில் இருந்திருக்கிறது. அதோட தொடர்ச்சி இன்றைக்கும் குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் இருக்கிறது. அதோட துறைமுகங்கள் அங்கே இருக்கின்றனவே. அப்ப அங்க இருந்ததெல்லாம் கல்வியல் கிடையாதா? கல்வியல் செயல்பாடு கிடையாதா? ஆனால் இந்த ஆவணம் எங்கே இருந்து தொடங்குகிறது? இந்தியாவினுடைய மிக பழமையான கல்வி முறை வேத கல்வி முறைன்னு ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த பொய்யை பேச வேண்டும் என்பதுதான். அது எந்த கல்வி முறைன்னா நீ ஆராய்ச்சி தனியா பண்ணிக்கோ. அது வரலாற்று அறிஞரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கோ. ஒரு கல்விக்கான கொள்கையை என்று கொடுக்கின்ற போது சிக்கலான முரண்பாடு உள்ள ஒரு கருத்தை வைக்க வேண்டிய அவசியம் எங்கே வருகிறது என்பதுதான். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க? குருகுல கல்வி முறையில், குரு சிஷ்ய கல்வி முறையில் ஒழுக்கம் இருந்ததாக சொல்லுகிறாங்க. என்ன மாதிரி ஒழுக்கம்? குரு சிஷ்ய பரம்பரையில் இருந்த ஒழுக்கம் மக்களாட்சிக்கு பொருந்துமா என்பதுதான். குரு சிஷ்ய பரம்பரையில பரசுராமரிடம் கர்ணன் பாடம் படிக்க போறான். என்றைக்கு பரசுராமர் கர்ணனை சத்திரியன் என்று அறிந்து கொண்டாரோ உடனே உனக்கு பாடம் நடத்த முடியாது என்று சொல்கிறார். ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருவனுக்கு பாடம் நடத்த முடியாது என்பது குரு சிஷ்ய பரம்பரை. குரு சிஷ்ய பரம்பரையில குருவினிடம் சந்தேகம் கேட்கலாமே தவிர குருவினுக்கு முரண்பட முடியாது. குருவிடம் முரண்பட்டால் நீங்கள் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறணும். நீங்க வேணா புதுசா ஆசிரமம் வச்சுக்கலாம். ஆனா குரு கிட்ட முரண்பட்டு நீங்க அதே பள்ளியில் இருக்க முடியாது, அதே ஆசிரமத்தில் இருக்க முடியாது. அதுதான் குரு சிஷ்ய பரம்பரை. ஆனால் மக்களாட்சியில கேள்வி கேட்பதுதான், கேள்விக்குள்ளாக்குவதுதான். முனைவர் பட்ட ஆராய்ச்சின்றது என்ன? ஏற்கனவே செய்யப்பட்ட முனைவர் பட்டத்தில் தவறு இருக்குன்னு சொன்னா அந்த தவறை நிரூபிப்பதுதான் இந்த முனைவர் பட்டத்துடைய வேலை. அப்போ ஒரு ஆசிரியரை கேள்வி கேட்பது, ஆசிரியர் சொன்னது தவறு என்றால் தவறு சார்னு சொல்றது, இல்ல தவறு அம்மான்னு சொல்றது, அதில் விவாதம் நடத்துவது, அதிலிருந்து புதுசா கண்டுபிடிக்கிறது. மக்களாட்சிக்கு எப்படி வேத காலத்தில் இருந்த குரு சிஷ்ய ஒழுக்கம் என்பது இந்த ஒழுக்கத்திற்கு எப்படி பொருந்து வரும்? இன்றைய தேதியில ஒழுக்கம் என்று சொன்னால் ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்வது, ஏற்றுக்கொண்ட காரியத்தை நடத்தி முடிப்பது, அதுதான் ஒழுக்கம். இன்றைய தேதியில போய் தாய் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. தந்தை உங்க அக்கா PhD படிச்சிருக்கிறா, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறா, பிரின்சிபலா இருக்கிறா, ஆனா அவளுக்கான கணவனை அவளே தேர்ந்தெடுக்கிறா. விடாதரா தம்பி, போய் வெற்றா அந்த மாப்பிள்ளைய அப்படின்னு அப்பா சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. தந்தை சொல்
சொல்மிக்க மந்திரம் இல்லை அருவா எடுத்துட்டு பையன் போயிடுவானா? இல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 17 சொல்கிறது தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, எந்த ஜாதியும் தீண்டத்தகாத ஜாதி என்று கருத முடியாதுன்னு சொல்லி இல்லையா? அப்ப தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது இங்கு செல்லுமா அல்லது இந்திய அரசமைப்பு சட்டம் செல்லுமா? அதனை கேள்விங்க. நான் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியேற்ற அமைச்சராக வந்திருக்கிறேன், பிரதம அமைச்சராக வந்திருக்கிறேன். நான் அந்த சட்டத்தின்படி ஆட்சி செய்ய வேண்டுமா அல்லது தந்தை சொல்? அப்ப எத்தனை சங்கரை வெட்ட போறீங்க? எத்தனை கோகுல்ராஜ வெட்ட போறீங்க? எத்தனை கௌசல்யாவை விதவாக்க போறீங்க? இல்லையா? அப்ப குரு சிஷ்ய பரம்பரையில் நீங்க சொல்ல வருவதுதான் என்ன என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. புத்தத்தை பற்றி இங்க வரவேற்புரை ஆற்றியவர் சொன்னார், பௌத்தம் இந்தியாவில் முதலில் கேள்வி எழுப்ப சொன்ன கல்வி முறை, வேதத்தை கேள்விக்குள்ளாக்கிய கல்வி முறை பௌத்தம். ஆனால் நீங்க டாக்ஸிலாவை பத்தி சொல்றீங்க, இந்த ஆவணத்துல நலந்தாவை பத்தி சொல்றீங்க. ஆனால் டாக்ஸிலாவிலும் நலந்தாவிலும் இருந்தது பௌத்த கல்வி முறைன்னு எங்கேயாவது சொன்னீங்களா? புத்தரை பத்தி எங்கேயாவது பேசுறீங்களா? ஆனா புத்தரை பத்தி பேசல. ஆனா என்ன சொல்ல வர்றீங்க? டாக்ஸிலாவும் நலந்தாவிலும் யோக சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எதை கொண்டு வந்து நினைப்பதற்கு எதை பயன்படுத்துகிறீர்கள்? சீனாவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் இன்னும் பல நாட்டிலிருந்தும் நலந்தாவிலிருந்து படிச்சவன் யோக சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வந்தான். வந்து படிச்சுட்டு போன ஃபாகேன் புத்தகம் எழுதியிருக்கிறானே, வந்து படிச்சுட்டு போன யூன் சுவான் புத்தகம் எழுதியிருக்கிறானே, என்னன்னு எழுதியிருக்கிறான்? புத்தத்தை பௌத்தத்தை பற்றி படிப்பதற்காக, புத்தருடைய டீச்சிங்ஸ் அவருடைய போதனைகளை படிப்பதற்காக வந்ததாக எழுதியிருக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றதுக்காக டாக்ஸிலாவும் நலந்தாவையும் பயன்படுத்துறீங்க? நினைத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் அயோத்திதாசர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கர்னல் ஆல்காட்டோடு சேர்ந்து பள்ளிக்கூடங்கள் திறந்தார். ஐயங்காளி கேரளாவில் பள்ளிக்கூடம் திறந்தார். அம்பேத்கர் சித்தார்த் கல்லூரி என்ற கல்லூரியை தொடங்கினார். அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அந்த காலத்தில் யார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் டிகிரி படிக்கிற வரைக்கும் வந்தான். அம்பேத்கர் தன் சொந்த செலவுல தன் சொந்த அறக்கட்டளை மூலம் நடத்திய பள்ளியிலே மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் முற்படுத்தப்பட்டவர் அவங்க தான் ஆயிரக்கணக்கில் படிச்சாங்க. அப்ப அம்பேத்கருடைய சேவை எங்க இல்லையா? மதரசா என்று சொல்லப்படுற இடம் தான் இன்னைக்கு டெல்லியில ஜாமியா மில்லியா கல்லூரி சொல்றது ஒரு காலத்துல மதரசா. அந்த மதரசாவில் படித்தவர்கள் ஆங்கில காலனி ஆதிக்கத்துல டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல கட்டடங்களுக்கான கட்டுமான வரைபடத்தை ஆர்கிடெக்சரல் டிசைன் போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த மதரசாவில் கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. மதரசாக்களை பற்றி எங்காவது சொல்லி இருக்கிறீங்களா? புத்த பிட்சுக்கள் தான் முதல்ல சமணர்களும் பௌத்தர்களும் தான் முதல்ல படிக்க சொன்னாங்க. கையை பிடிச்சு கூட்டு போனாங்க. அவங்க தங்கி இருந்த இடத்திற்கு விரட்டப்பட்டார்கள். புத்தரை கல்லால் அடிக்கல, மகாவீரரை கல்லால் அடிக்கல. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு இந்த உலகத்தில் தான் தீர்வு காண முடியும் என்று சொன்னார் புத்தர். மக்களிடம் போய் பாடம் படின்னு சொன்னார். மக்களிடம் பாடம் படித்து மக்களிடம் கற்றதை மக்களுக்கே சொல் என்று சொன்னார் புத்தர். அப்ப மக்களிடம் தான் கற்க முடியும் என்ற பேர் உண்மையை புத்தர் சொன்னதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அந்த புத்த பிட்சுகளை விரட்டி அடித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் குகைக்கும் மலைக்கும் போய் மறைந்திருந்தார்கள். அப்படி எந்த இடத்தில் அவர்கள் தங்கி இருந்தார்களோ அந்த இடத்திற்கு இந்த பிள்ளைகளை கூட்டு போய் பாடம் நடத்தினாங்க. அதுக்காக தான் பள்ளி அறை, ஓய்வறை, அந்த ஓய்வறை என்பது பள்ளியாக மாறியது. நினைத்து பாருங்க. கிறிஸ்துவ மிஷனரிகள் சமமாக எல்லோரும் பெஞ்சில் உட்கார்ந்து பாடம் நடத்தலாம், பெஞ்சில் உட்கார்ந்து படிக்கலாம், எல்லோரும் புக்கை எடுக்கலாம். கிறிஸ்துவ மிஷனரிகள் இதை செய்யவில்லையா? கல்வியில் அவர்கள் ஒரு பங்கு இல்லையா? அதை பற்றி இங்க ஏதாவது பேசப்பட்டிருக்க? வரலாறுன்னு தொடங்கினா வரலாறு சொல்லலன்னா பிரச்சனை இல்லை. ஒன்னை சொல்லலன்னா எதையுமே சொல்ல வேண்டாம். ஒன்றை சொன்னால் மொத்தத்தையும் நீ சொல்ல வேண்டாமா? இத்தனையும் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? 19ஆம் நூற்றாண்டிலே சூத்திரர்களும் ஆதி சூத்திரர்களும் படிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஜோதிராவ் பூலேக்கு வந்தது, சாவித்ரிபாய் பூலேக்கு வந்தது. சூத்திர பெண்கள், ஆதி சூத்திர பெண்கள் படிக்க வேண்டும் என்று சாவித்ரிபாய் பூலே சொன்னார்கள், ஜோதிராவ் பூலே சொன்னார்கள். 1882 ஹண்டர் கமிஷன் முன்பாக ஜோதிராவ் பூலே கொடுத்த மனு இன்றைய தேதி வரை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் ஒருத்தன் பிஎட் படிச்சேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் கல்வியில் ஆய்வு செய்திருக்கான்னு சொன்னா ஜோதிராவ் பூலே ஹண்டர் கமிஷனுக்கு முன்னாடி கொடுத்தது. காரணம் என்ன? அந்த ஹண்டர் கமிஷனுக்கு முன்னாடி ஜோதிராவ் பூலே மனு கொடுக்கும்
இருக்கிறார்கள். காலம் காலமாக இவர்களுக்கு படிப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. படிப்பு மறுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சூத்திரர்களுக்கும் ஆதி சூத்திரர்களுக்கும் கல்வி தர வேண்டும் என்றால் அது அரசு பள்ளிக்கூடத்தை திறந்தாதான் முடியும். எனவே அரசு தன் பொறுப்பில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் அரசிடம், ஆங்கிலேயரிடம், நம்மை அடிமைப்படுத்தியவரிடம் ஜோதிராவ் பூலே கொடுத்தாரு. 19ஆம் நூற்றாண்டிலே 1882 ஜோதிராவ் பூலே பிரிட்டிஷ் அரசிட்ட கொடுத்தாரு. 2016 இதை நான் தேர்ந்தெடுக்கிற, நான் வரிகட்டி நடக்கிற என்னுடைய அரசிடம் கேட்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த வரலாறு ஏன் இங்க இடம்பெறலன்னு கேட்கிறேன். ஜோதிராவ் பூலே பேர் எதுக்கு இங்க வரல? இந்தியாவில் முதல் மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் ஜோதிராவ் பூலே தான். சாவித்ரிபாய் பூலே டீச்சர் ஆகிறாங்க. எப்ப டீச்சர் ஆகிறாங்க? பெண்களுக்கு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் ஆசிரியர் கிடையாது என்ற நிலை உருவாகிறது. பெண்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை என்றால், ஆசிரியர் இல்லை என்றால் என்ன என்ற நிலை உருவாகின்ற போது ஜோதிராவ் பூலே தன் மனைவி சாவித்ரிபாய் பூலேவை நீ போய் ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்ளு சொல்ற. சாவித்ரிபாய் பூலே ஆசிரியராக பயிற்சி மேற்கொள்வதற்கு ஃபாத்திமா என்ற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண் தான் உதவி செய்கிறாள். இந்த அம்மா டீச்சர் ஆன பிறகு பள்ளிக்கூடத்திற்கு வீட்டில இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போகின்ற நேரத்தில் 2 பக்கமும் ஆண்கள் நின்று கொண்டு அவர்கள் மீது சாணத்தையும் மலத்தையும் எடுத்து அடித்திருக்கிறார்கள். அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் சாவித்ரிபாய் பூலே பத்தி சின்ன காமிக் ஸ்டைல்ல ஒரு புக் போட்டிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. கூகுள்ல போயிட்டு நீங்க வலைதளத்துல போயிட்டு சாவித்ரிபாய் பூலே டைப் பண்ணீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். இது ஒண்ணு ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. சாவித்ரிபாய் பூலே இந்த அவமானத்தை எப்படி தாங்கினார்கள்? திருப்பி அடிக்கல, திட்டல, சண்டை போடல. வீட்டிலிருந்து கிளம்பும் போது கூட ஒரு புடவையோடு போயிட்டாங்க. அவ்வளவுதான். பல நாட்களாக காலையில போகும் பொழுது கூட ஒரு புடவையோடு போவாங்க. அபிஷேகம் நடந்த புடவையை கலட்டி போட்டு துவைச்சு போட்டுட்டு, துவைத்த புடவையை காய போட்டுட்டு, கொண்டு போன புடவையை உடுத்தி கொண்டு பாடம் நடத்துவார்கள். மாலை அதே அபிஷேகம் நடக்கும். ஒரு கட்டத்திற்கு மேல் யார் சாணத்தை அடித்தார்களோ, யார் மலத்தை அடித்தார்களோ, அவங்க வீட்டு குழந்தைங்க பள்ளிக்கூடம் போவதை இவர்களால் தடுக்க முடியல. எத்தனை நாள் குழந்தைய போட்டு அடிப்ப? எத்தனை நாள் குழந்தைய வீட்டுல இருந்து பூட்டி வைப்ப? பொம்பளை குழந்தைங்க, ஆம்பளை குழந்தைங்க எல்லாம் ஓடுது பள்ளிக்கூடத்துக்கு. சாவித்ரிபாய் பூலே தடுக்க முடியல. என்னென்ன பண்ணி பார்த்தாலும் அந்த அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சாணம் அடித்தார்களோ, யாரெல்லாம் மலம் அடித்தார்களோ அவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். சாவித்ரிபாய் பூலே வெற்றி பெற்றார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே சாவித்ரிபாய் பூலே வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் 21ஆம் நூற்றாண்டுல இத்தனை பெண்கள் படித்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா பெண்கள் படிச்சிருப்பாங்க. இன்னொரு 2 நூற்றாண்டு தள்ளி இருக்கலாம். 19ஆம் நூற்றாண்டு நடக்க வேண்டிய போராட்டம் 20ஆம் நூற்றாண்டு தான் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 22ஆம் நூற்றாண்டுல பெண்கள் படித்திருக்க முடியும். 19ஆம் நூற்றாண்டில் சாவித்ரிபாய் நடத்திய மகத்தான போராட்டம், அந்த அவமானத்தை அந்த அம்மா தாங்கினது, அது ஒரு கல்வி வரலாறுல வர வேண்டிய விஷயம் இல்லையா? எதை பற்றியும் சொல்லவில்லை என்றால் நீ சாவித்ரிபாய் பூலே பற்றி சொல்லாத. ஒன்றை சொல்ல முடியும் என்றால் இதையும் சொல்லித்தானே நீ சொல்லணும். ஏன் கல்வி மறுக்கப்பட்டது என்பது விவாதம் அப்போதான வரும் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரியாம்பல் இப்படி தொடங்குது. தொடங்கிட்டு செகண்ட் சாப்டர். இந்த செகண்ட் சாப்டர்ல கீ சேலஞ்சஸ் இன் எஜுகேஷன் செக்டர், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த சவால்கள்ல பல சவால்கள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சவால் என்னன்னு கேட்டா ஈக்விட்டி இஷ்யூஸ், சமத்துவத்திற்கான சவால்கள் அப்படின்ற தலைப்பு. இந்த சமத்துவத்திற்கான சவால்கள் அப்படின்ற தலைப்புல தேசிய அளவில் நடத்தப்பட்ட ஒரு சர்வே, ஒரு ஆய்வு, அந்த ஆய்வின் அடிப்படையில், அதாவது அரசாங்கம் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கு. கற்றல் வெளிப்பாடு எப்படி இருக்கு, குழந்தைங்க கிட்ட கற்றல் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுடைய வெளிப்பாடு எப்படி சொல்றாங்க பாருங்க. The findings of the National Learning Achievement Surveys reveal significant differences in the average achievement levels of students between states and union territories. மாநிலத்திற்கு மாநிலம் குழந்தைகளுடைய கற்றல் திறன் வெவ்வேறாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்துக்கு மாநிலம்
வெவ்வேறா இருந்ததுன்னு சொல்றீங்க. முதல்ல எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரியாக ஸ்கூலை திறந்துட்டியா? எல்லா மாநிலத்திலையும் சமச்சீராக ஆசிரியர் பணி நியமனத்தை பண்ணிட்டியா? அதை பத்தி சொல்லாம ஒரு மாநிலத்துல கற்றல் திறன் நல்லா இருக்கு, இன்னொரு மாநிலத்துல கற்றல் திறன் குறைவா இருக்குன்னு சொன்னா அது எப்படி? ஒன்று. இரண்டாவது, படிப்படியா போகுது. அடுத்தது என்னன்னா, they also indicate urban students are performing significantly better than the rural students. கிராமப்புறத்து மாணவர்கள் நகர்ப்புறத்து மாணவர்களை விட குறைவான கற்றல் திறன் பெற்றிருக்கிறார்கள். எப்படி? எனக்கு புரியல. கிராமப்புறத்திற்கும் நகர்ப்புறத்திற்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு வசதி எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு ரெண்டு பேருக்கும் கற்றல் திறனை பார்க்கிறேன். இப்ப கிராமத்தை விட நகரத்தை விட கம்மியா இருக்கான்னு சொல்றேன். அப்படிதானே? இல்லையா? கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்களை விட கற்றல் திறன் குறைவாக இருப்பதாக இந்த ஆய்வு சொல்லுது. அடுத்தது, இங்க யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்கன்னா இந்த இப்ப வரப்போற லைனுக்கு அவங்க தான் நீதிபதி. அடுத்து வரப்போற லைன் ஏன்னு சொன்னா, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவங்க டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர், இவங்க புள்ள பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க புள்ளைய காப்பாற்ற போறாங்களா அல்லது இவங்க கிட்ட படிக்கிற புள்ளைய காப்பாற்ற போறாங்களா? இல்லையா? இப்ப அடுத்த ஆய்வு பாருங்க. Students in private unaided school performed marginally better than the government school. அப்படின்னா என்ன? அரசு பள்ளி மாணவர்களை விட சுயநிதி தனியார் பள்ளி மாணவர்களிடம் கற்றல் திறன் வெளிப்பாடு சிறப்பா இருந்தது. ஏற்றுக்கொள்ள முடியுமா? பத்தமட பரிதாபானு 499 மார்க் வாங்கினா இல்ல? கோயம்புத்தூர்ல படிக்கிற பையன் தர்மபுரியில படிக்கிற பையன் 499 மார்க் வாங்கினா இல்ல? அப்பதான் டிவி சேனல்ல வளர ஆரம்பிச்சது. இத்தனை 499, இத்தனை 100க்கு 100. ஏண்டா ஆங்கிலோ இந்தியன் மெட்ரிகுலேஷன் ஒன்னு வச்சிருந்தியே, 1000 மார்க் 99.6% பாஸ் பண்ணானே. அப்ப உனக்கு வைத்தறிச்சல் வரல? 200க்கு 200 மேக்ஸ் வாங்கினவன் இத்தனை பேரை பேப்பர்ல போட்டானே. அப்ப யாருமே 200க்கு 200 வாங்கலையா ஆங்கிலோ இந்தியன்ல? மெட்ரிகுலேஷன் ஒன்னு வச்சிருந்தீங்க, 1100 மார்க், 100 மார்க் பிராக்டிகல், 200 மார்க் தியரி. சயின்ஸுக்கு மட்டும் 300, 300க்கு 300 மார்க் வாங்குறாங்களே. அப்ப உனக்கு வைத்தறிச்சல் வரல? அப்ப கேட்கல நீ இத்தனை பேர் எப்படி 300க்கு 300 வாங்குறாங்கன்ட்டு? இத்தனை பேர் எப்படி 200க்கு 200 வாங்குறாங்க ஏன் கேட்கல நீ? பாடத்திட்டம் ஒன்னாகி, கொஸ்டின் பேப்பர் ஒன்னாகி, பத்தமடை என்ற திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற பரிதாபானு 499, லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிற ஏசி ரூம்ல உட்கார்ந்து படிச்சவன 499. இப்ப மக்கள் சிந்திக்க தொடங்குவாங்களே. எனவே திசை மாற்றுவதற்காக இந்த மதிப்பீட்டு முறையில் ஏதோ சிக்கல் இருக்கிறதா? பாடத்திட்டம் தரக்குறைவாயிருச்சா? என்னடா கணக்கு? பரிதாபானம் நிரூபிச்ச பிறகு கூட எப்படி learning outcomes of village student, rural student is marginally poor than the private students னு எப்படி சொல்ற நீ? எப்படி சொல்ல முடியுது உன்னால? சரியா? இது ரெண்டை எப்படி தாங்கிக்கிட்டீங்கன்னு தெரியாது. அடுத்ததுக்கு என்ன செய்ய போறீங்கன்றதுதான். Students from the general category and OBC performed better than the SC ST. இங்க ரெண்டு சிக்கல் இருக்கு. யார் ஜெனரல் கேட்டகரி? கவர்மெண்ட்ல ஜெனரல் கேட்டகரினா யாரு? 100 சீட் இருக்குன்னா முதல் 31 ஓபன் கேட்டகரி. அப்படிதானே? அதான ஜெனரல் கேட்டகரி. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல, கடந்த ஆண்டு நடந்த எக்ஸாம்ல ஆல் இந்தியா லெவல்ல டெல்லியில இருந்து 22 வயசு பொண்ணு டீனா ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அடிச்சா. டீனா ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியில பிறந்த பொண்ணு. இப்ப டீனா யாரு? எஸ்சியா ஜெனரல் கேட்டகரியா? யாருங்க? எப்படி? அவதான் ஃபர்ஸ்ட் 31க்குள்ள வந்துட்டால. ஃபர்ஸ்ட் 31க்குள்ள வந்தா சி இஸ் ஜெனரல் கேட்டகரி. ஒரு பிசி ஃபர்ஸ்ட் 31க்குள்ள வந்தா அவர் ஜெனரல் கேட்டகரி, அவர் பிசி கிடையாது. ஒரு எம்பிசி ஃபர்ஸ்ட் 31க்குள்ள வந்தா அவர் எம்பிசி கிடையாது, அவர் ஜெனரல் கேட்டகரி.
பிசியில் இருக்கிற பெண்ணு எம்பிசியில் இருக்கிற பெண்ணு 31க்குள்ள வந்துட்டா, ஏன்னா தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன். ரிசர்வேஷனுக்கு வராத மற்ற சீட்டுக்கு பேர் தான் ஜெனரல் கேட்டகரி. அப்ப அந்த ஜெனரல் கேட்டகரியில எஸ்சி இருக்கலாம், பிசி இருக்கலாம், ஓசி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அது மெரிட் அடிப்படையில். அந்த 31 சீட்டு காலி பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற 69 சீட்டுக்கு தான் என்ன வரும்? ரிசர்வேஷனே வரும். பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு. இப்போ நீங்க ஜெனரல் கேட்டகரின்றத என்னவா மாத்திட்டீங்க? அதர் கம்யூனிட்டியா மாத்திட்டீங்க. ஓசி அப்படின்னா ஓபன் கேட்டகரி, ஓசினா அதர் கம்யூனிட்டி கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க? ஜெனரல் கேட்டகரியை அதர் கம்யூனிட்டியா மாத்துறாங்க. அதாவது ரிசர்வேஷனுக்கு வராத முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு உண்டான இடஒதுக்கீடா இந்த ஜெனரல் கேட்டகரியை மாத்துற ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. சரி, இரண்டாவது என்ன சூழ்ச்சி? ஜெனரல் கேட்டகரியும் ஓபிசியும் யாரோட சிறப்பா பண்ணிருக்காங்க? எஸ்சி எஸ்சி விட சிறப்பா பண்ணிருக்காங்க. நான் இப்ப கேட்கிறேன், ஜெனரல் கேட்டகரிக்கு ஓபிசிக்கு ஏன் வித்தியாசத்தை எடுக்கல? ஜெனரல் கேட்டகரியும் ஓபிசி யாரை விட பெட்டர்? எஸ்சி எஸ்சி விட பெட்டர். அப்ப ஜெனரல் கேட்டகரி ஓபிசிக்கு யார் பெட்டர்? சொல்லல. இந்த இடத்துல யார் தெரிகிறார் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறவர் யாரு? அதர் கம்யூனிட்டியும் ஓபிசியும், குருவிக்காரர்ல இருந்து பிராமணர் வரைக்கும் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து தலித்துக்கு எதிராக ஒருத்தர் நிறுத்திட்டு இருக்காருல்ல, யாரு? அந்த முகம் தெரியல. இங்க தலித் மக்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகத்தை அணிதிரட்டக்கூடிய ஒரு பணி இங்க நடக்கிறது. அதனாலதான் ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி பெட்டர் தென் யாரு? எஸ்சி எஸ்சி. அப்போ பிறப்பினால் எஸ்சியாக பிறந்த ஒருத்தன், எஸ்சியாக பிறந்த ஒருத்தன் லேர்னிங் அவுட்கம் மோசமா இருக்குன்னு சொல்ற. சரி, இங்க இருப்பவர்கள் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 5 அடுக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களுக்கு இடையில எடுத்தாங்க. அடுத்து என்ன எடுத்தாங்க? அர்பன் ரூரல் டிவைட் எடுத்தாங்க. அர்பன் ரூரல் டிவைட்ல இன்னும் எப்படி எடுத்திருப்பாங்க? அர்பன்ல இருக்கிற ஜெனரல் கேட்டகரி, அர்பன்ல இருக்கிற ஓபிசி, அர்பன்ல இருக்கிற எஸ்சி எஸ்டி. ரூரல்ல இருக்கிற ஜெனரல் கேட்டகரி, ரூரல்ல இருக்கிற ஓபிசி, ரூரல்ல இருக்கிற எஸ்சி எஸ்டி. அடுத்தது என்ன? பிரைவேட் ஸ்கூல்ல எஸ்சி படிச்சிருப்பான்ல, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற எஸ்சி எஸ்டி, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஓபிசி, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஜெனரல் கேட்டகரி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஓபிசி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஜெனரல் கேட்டகரி. இப்படி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் யார் கடைசியா இருக்கிறாங்க? அப்படித்தானே வர முடியும். வேற எப்படி இந்த ரிசர்ச் மெத்தட் சர்வே, வேற எப்படி சர்வே எடுக்கிறது எனக்கு தெரியல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்த வரி, children from historically disadvantaged group. யார் யார் historically disadvantaged group? யாரெல்லாம் நீ படிக்க கூடாதுன்னு சொன்னியோ அவங்க தானே. யாரெல்லாம் நீ படிக்க கூடாதுன்னு சொன்னியோ அவங்களுக்கு தான் ரிசர்வேஷன். அதுல எஸ்சி வருவான், எஸ்சி வருவான், எம்பிசி வருவான், பிசி வருவான். இந்த historically disadvantaged இவர்களுக்கு லேர்னிங் அவுட்கம் மோசமா இருக்கும். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற? 70 ஆண்டு காலமாக உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கிறேன், 70 ஆண்டு காலமாக உனக்கு நான் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கிறேன், 70 ஆண்டு காலமாக உனக்காக நான் பள்ளிக்கூடம் நடத்தி இருக்கிறேன், கல்லூரி நடத்தி இருக்கிறேன். என்ன நடத்தியும் உன்னோட லேர்னிங் அவுட்கம் போரா இருக்கு. அதனால இனிமேல உனக்கு எதுக்கு ஸ்கூலு? அப்படிலாம் யோசிக்க கூடாதுங்க. என்னங்க நீங்க பாசிட்டிவ் திங்கிங். அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, அவர்களை சிறந்த கல்வியாளர் ஆக்குவதற்கு திட்டம் வச்சிருக்காரு பின்னாடி. அதான் பாசிட்டிவ் திங்கிங். புரியுதா? ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டாருன்றதுனாலயோ இல்ல எஸ்சி எஸ்டியோட லேர்னிங் அவுட்கம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தெல்லாம் பற்றக்கூடாது. உடனே தீ குளிச்சிடாதீங்க, உடனே தெருவில் போயிட்டு இந்த ஆவணத்தை கொளுத்துறேன்னு சொல்லாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட எஸ்சி எஸ்டிக்கு என்ன செய்யறது? பள்ளிக்கூடம் நல்லா கட்டி கொடுக்கணும்ல, அதுக்கு பாலிசி வந்திருக்கோம் பின்னாடி. அதையும் பார்த்துட்டு பேசணும். அதை பார்த்தா பேச முடியுமா? ரைட்.
இந்த பாலிசி டாக்குமெண்ட்ல 3rd சாப்டர்ல விஷன் அண்ட் மிஷன் சொல்லியிருக்காங்க. விஷன் அண்ட் மிஷன். இந்த மிஷன் அண்ட் மிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை என்பதற்கான வரை இலக்கணத்தை மாத்துறாங்க. 18 வயதுக்கு உட்பட்டவங்க குழந்தை. இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் 15 வயசுக்கு மேல இருந்த அடல்ட்ஸ். அப்படின்னா 18 இயர்ஸ் அண்ட் பிலோ சைல்ட்ன்றது போச்சு. 15 இயர்ஸ்க்கு பிலோ இருந்தா சைல்ட், 15 இயர்ஸ்க்கு அபவ் இருந்தா அடல்ட். என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டா, 15 வயசுல இருந்து 18 வயசு இருக்கிறவன் ஓட்டு போட முடியாது, பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது, டிரைவிங் லைசென்ஸ் வாங்க முடியாது. சட்டப்படி அவன் மேஜர் கிடையாது. அப்ப சட்டப்படி மேஜருக்கு உண்டான எந்த உரிமையும் இந்த குழந்தை கிடையாது. இரண்டாவது, அவன் குழந்தை கிடையாது, அவன் அடல்ட், யங் பீப்புள். அதனால குழந்தைக்கு உண்டான உரிமை அவனுக்கு கிடையாது. அப்ப ரெண்டு கட்ட நிலைமையில யார் இருப்பான்? 15 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவன் இருப்பான். நான் என்ன கேட்கிறேன், நீ கல்வி கொடுப்பதற்காகத்தான ஒரு ஆவணம். இதுல ஏன் இந்த விஷமத்தனம்? இதுல போய் நீ வயசுல 15 வயசுல இருக்கிறவங்க அடல்ட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? கல்வி தானே கொடுக்க போற. 15 வயசா இருந்தாலும் கல்வி தான் கொடுக்க போற, 18 வயசா இருந்தாலும் கல்வி தான் கொடுக்க போற. அப்படி இருக்கும்போது இந்த கிளாசிபிகேஷன் எங்க இருந்து வந்தது, ஏன் வந்தது? இரண்டாவது, இந்த ஆவணம் என்ன செய்கிறது கேட்டா, ஒட்டுமொத்த கல்வி என்பதை திறன் வளர்ச்சின்னு சொல்லுது. என்ன திறன் வளர்ச்சி? சோறு வேணும் இல்ல, வீடு வேணும் இல்ல, உடை வேணும் இல்ல, இந்த அடிப்படை தேவைக்கு என்ன வேணும்? வேலை வேணும். அந்த வேலைக்கு செய்வதற்கான திறன் வேண்டும். அந்த வேலை செய்யக்கூடிய திறனை வளர்ப்பதுதான் பள்ளிக்கூடத்தின் கல்லூரியினுடைய வேலை. கேள்வி கேட்கிற திறன் கிடையாது. நான் மருத்துவராகி 10 பைசா கூட சம்பாதிக்காம நான் இலவசமா என்னோட கிராமத்துல போய் மக்களுக்கு மருத்துவம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா இந்த கல்வி திட்டத்தில் இடம் கிடையாது. திறனை எதுக்கு? வேலை செய்யறதுக்கு. வேலை எதுக்கு? துட்டு சம்பாதிக்கிறது. துட்டு எதுக்கு சம்பாதிக்கிற? சோத்துக்காக. அப்ப விலங்குக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? திறன் என்பது பள்ளிக்கூடத்துடைய வேலை எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில், என்டர்பிரினியர் ஸ்கில், லைஃப் ஓரியன்டட் ஸ்கில். இதுதான் வேதம். இந்த டாக்குமெண்டோட வேதமே இதுதான். அப்ப கல்வி என்பதனுடைய நோக்கத்தை வெறும் வேலை வாய்ப்புக்கான திறன் வளர்க்கக்கூடிய கூடங்களாக சுருக்குகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, பாலிசி ஃப்ரேம்வொர்க். இங்கதான் கொள்கை முன்மொழிவு 4வது சாப்டர்ல வருது. 4.1 இருந்து 4.21 வரைக்கும், 4.1 இருந்து 4.21 வரைக்கும் 21 தலைப்புகள்ல இந்த இடத்துல கொள்கை முன்மொழிவுகள் இருக்கு. இந்த 21 தலைப்புகளையும் நாம தனித்தனியா பார்க்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இப்ப 99 பக்கம் தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க. MHRD வலைதளத்துல போய் NEP அழுத்தினா அது ஓபன் ஆச்சுன்னா மேல முதல்ல வர்றது இந்த ஆங்கில டாக்குமெண்ட், சம் இன்புட்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆங்கில டாக்குமெண்ட் 43 பக்கம் ஓபன் ஆயிடும். அதுக்கு கீழே 11 மொழி சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல ஒண்ணு தமிழ். தமிழை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 99 பக்கம் ஆவணம் வந்துடும். அதை பதிவிறக்கம் பண்ணி நீங்க படிக்கலாம். படிச்சுட்டு ஏற்பிடுப்பது என்ன, ஏற்பில்லாதது என்ன நீங்க டிசைட் பண்ணி அவன் கீழே என்ன கொடுத்திருக்கான்? மின்னஞ்சல் முகவரி கொடுத்திருக்கான். NEP.edu, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதோட முதல் எழுத்து NEP.education.edu @gov.in. இதுல செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள உங்க கருத்தை தெரிவிக்கலாம் சொல்லியிருக்கலாம். சரியா? நீங்க ஆவணத்தை ஆராய்ந்து பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க. படித்து பார்த்த பிறகு உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது தெரிஞ்ச பிறகு அதை அரசுக்கு உங்களுடைய கருத்தாக நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ 4.3 பக்கம் 18 தொடங்குது ஆங்கிலத்துல, 19. அதுக்கு முன்னாடி 20 பார்த்துட்டு வந்துடலாம். 4.4 நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, 2வது சாப்டர்ல ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன கிடையாது,
லேர்னிங் அவுட்கம் வந்து புவரா இருக்கு. சரியா? மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்ணா இவர்களுடைய கற்றல் திறன் புவரா இருக்கு. அப்ப இனிமேல பாலிசில அவர் என்ன சொல்ல போறாரு? இந்த ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி PhD ஆக போகுதுன்றதுக்காக லிஸ்ட் போட்டுக்கிட்டே வர்றாரு. புரியுதா? அந்த லிஸ்ட் கரெக்டா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லிஸ்ட்ல பக்கம் 20 தலைப்பு வந்து 4.4. ஆங்கிலத்துல தமிழ்ல எல்லாம் 4.4 தான். அந்த 4.4ல கொள்கை முன்மொழிவு 6. இந்த கொள்கை முன்மொழிவு 6 என்ன சொல்லுதுன்னா, open schooling facilities will be expanded to enable dropouts and working children to pursue education without attending formal school. Dropouts, பள்ளியை விட்டு விடுபட்டவர்கள். ஓகே, பள்ளியை விட்டு விடுபவர்னா எந்த வயசு வேணாலும் இருக்கலாம், அது क्वेश्चन பண்ண முடியாது. அடுத்த வார்த்தை என்ன? working children. children என்ன வயசு? ஏற்கனவே நீ வயசை சொல்லிட்ட. 15க்கு மேல இருந்தா யார் அவங்க? அடல்ட்ஸ். அப்பனா இங்க சில்ட்ரன் என்ன வயசு? 15க்கு கீழே, 14க்கு கீழே, இல்லையா? அப்ப 14க்கு கீழே எந்த ஸ்டாண்டர்ட் படிப்பான் அவன்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் படிப்பான். அப்படிதானே? இப்போ 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடியவன், அதுக்கு முன்னாடி ப்ரீ பிரைமரி படிக்கிறவன், 3ல இருந்து 6 வரைக்கும் ப்ரீ பிரைமரி படிக்கிறவன். அப்ப ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் 0 to 3. அப்ப பிறப்புல இருந்து கை குழந்தை, தவழ்ற குழந்தை, நடக்கிற குழந்தை, பெரிய குழந்தை, பிறப்புல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தொழில் செய்து கொண்டே, குழந்தை தொழிலாளிகளாக இருந்து கொண்டே தங்களுடைய படிப்பை முறையான பள்ளிக்கூடத்திற்கு வந்து கற்காமல் திறந்த வெளி பள்ளி வசதி மூலமாக கற்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். புரியுதா? இப்போ ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்க்கு லேர்னிங் அவுட்கம் கம்மியா இருக்குன்னா அந்த ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் தானே உங்களுக்கு குழந்தை தொழிலாளியாக மாறுறான், இல்லையா? எங்கேயாவது போய் செருப்பு தைக்கிற ஒரு பக்கத்துல ஒரு குழந்தை உட்கார்ந்து செருப்பு தைச்சிட்டு இருந்தா, ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, எங்கேயாவது சித்தாள் வேலை பெரியாள் வேலையில பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, சிவகாசியில போயிட்டு குடிசை தொழில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்தா எங்கேயாவது ஒரு பிராமண குழந்தை இருக்கா? அப்ப குழந்தை தொழிலாளினா எந்த சமூகத்திலிருந்து வர்றான்? அது பிசில இருந்து இருக்கிறான், எம்பிசில இருந்து இருக்கிறான், எஸ்சில இருக்கிறான், எஸ்சில இருக்கிறான். இவனதான் நீ அங்க பட்டியல் போட்டிருக்க. என்ன பட்டியல் போட்டிருக்க? ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் போட்டிருக்க. அப்ப ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குழந்தைய நீ வேலை செய்யன்னு சொல்வது ஒரு கல்வி கொள்கையாக இருக்க முடியுமா? கேட்டா வேளாண்டிபாளையத்துல கருத்து கேட்கப்பட்டு உங்களால் கருத்து சொல்லப்பட்டு உருவான ஆவணம் என்று சொல்கிறார்கள். குழந்தை தொழிலாளியாக குழந்தை இருந்து கொண்டே பள்ளிக்கூடத்திற்கு வராமல் அவர்கள் திறந்த வெளியில் நடத்தலாம் என்று திரு நரேந்திர மோடி சொல்லவில்லை. வேளாண்டிபாளையத்தில் இருந்த நீங்கள் சொன்னீர்கள் என்று MHRD வலைதளம் சொல்லுது. கோயம்புத்தூரை சார்ந்த நீங்கள் சொன்னீர்கள் MHRD வலைதளம் சொல்லுது. சொல்லி இருந்தா ஆமான்னு ஒத்துக்கோங்க, சொல்லலன்னா சொல்லலன்னு சொல்லுங்க. சொல்லலன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் பேசுறீங்க, இல்லையா? இல்லன்னா அவர் போய் பேசுறார். அப்ப இப்ப பொய்யர் வேளாண்டிபாளையத்தில் இருக்க நீங்களா திரு நரேந்திர மோடியா? அதுதான் வித்தியாசம். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தெருவுக்கு வர்றோம், வேற எதுக்காகவும் இல்லை. நீங்க மட்டும் மக்களிடம் கருத்து கேட்டோம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் மக்களிடம் இருந்து நாங்கள் இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை 18 வயதுக்குட்பட்டவர்கள் அத்துணை பேரும் குழந்தைகள். குழந்தைகளுக்கு சுகாதாரம், கல்வி, உரிமை வழங்க வேண்டியது உறுப்பு நாடுகளின் கடமைன்னு சொல்லியிருக்கு. உறுப்பு நாடுகளில் ஒன்று இந்தியா. இந்திய பாராளுமன்றம் ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கல்வி உரிமை சட்டத்தை ஏற்றி இருக்கிறீங்க. அப்ப குழந்தையை தொழிலாளி ஆக்கக்கூடாது என்பது நாட்டினுடைய கொள்கையாக இருக்கின்ற போது அந்த கொள்கையை மாற்றி குழந்தை தொழில் செய்யலாம், பள்ளிக்கூடத்திற்கு வராமல் என்று சொன்னால் இது எப்படி ஒரு நாட்டினுடைய கல்விக் கொள்கையாக இருக்க முடியும்? இப்பொழுது பக்கம் 19 4.3 லேர்னிங் அவுட்கம்ஸ்
freedoms in school education. இரண்டாவதுல சொல்றாங்க, கல்வி உரிமை சட்டத்தை தேவைப்பட்டால் திருத்துவார்கள். If necessary through amendments in RTE Act அப்படி எழுதி வச்சிருக்காங்க. எதுக்குடா கேட்டா for alternate school. நீங்க alternate school சொன்ன உடனே மாற்று பள்ளிக்கூடம் சொன்னா குழந்தை நேய பள்ளிக்கூடம் பா, விளையாடிக்கிட்டே சொல்லி கொடுப்பாங்கப்பா, பியானோ பட்டி வச்சு சொல்லி கொடுப்பாங்கப்பா அப்படின்ற கனவுக்கெல்லாம் போயிடக்கூடாது. இங்க அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் எதை சொல்றாங்கன்னா, எங்கெல்லாம் முழுமையான பள்ளிக்கூடம் திறக்க முடியலையோ அங்கெல்லாம் 2 கீத்த அப்படி கிழிச்சு போட்டு கொட்டகை போட்டிருப்பான்ல, எங்கெல்லாம் பிஎட் படிக்கிற டீச்சர் கிடைக்கலையோ, எங்கெல்லாம் டிப்ளமா ட்ரெயின்டான டீச்சர் கிடைக்கலையோ அந்த இடத்துல எல்லாம் அந்த சமூகத்திலே எழுத படிக்க தெரிஞ்சவன் டீச்சரா இருப்பான்ல, அப்படிப்பட்ட பள்ளிகளுக்கு பேரு ஆல்டர்னேட் ஸ்கூல். NCERT வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா NCERT வலைதளத்துல நேஷனல் சர்வே ரிசல்ட் போட்டிருக்காங்க. அதுல ஆல்டர்னேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா அது எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டில் அத்தகைய ஆல்டர்னேட் ஸ்கூல் 25 இருப்பதா சொல்லுது. 25. ஆனால் பிற மாநிலங்கள்ல எண்ணிக்கை ரொம்ப அதிகம். 200 ஸ்கூல் 250 ஸ்கூல் இருக்கிற மாநிலம் இருக்கு. இப்ப இந்த கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பள்ளிக்கூடம் என்று சொன்னால் கட்டமைப்பு வசதி ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுது. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மாதிரி, இன்னொரு பள்ளிக்கூடத்திற்கு இன்னொரு மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லுது. அதனால அந்த கல்வி உரிமை சட்டத்தை திருத்த போறாங்க. திருத்தி ஆல்டர்னேட் ஸ்கூல், மாற்று பள்ளிகள். மாற்று பள்ளிகள் என்ன செய்யும்? எஜுகேஷன் கொடுக்காதான், கல்வி கொடுக்காதான், எஜுகேஷனல் இன்டர்வென்ஷன் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எஜுகேஷனல் இன்டர்வென்ஷன் என்ன? கல்வியில் தலையீடு செய்யும். அதாவது ஆனா அவனா கத்து கொடுக்கும், 1 2 3 கத்து கொடுக்கும், ஏதோ கையெழுத்து போட கத்து கொடுக்கும். அதுக்கு பேரு எஜுகேஷனல் இன்டர்வென்ஷன். இல்லைன்னா கல்வின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்ப கல்வியில் தலையீடு தான் செய்யும். மாற்று பள்ளிகள் யாருக்கு? யாருக்கு? ஃபார் ஸ்பெசிபிக் கேட்டகரிஸ் ஆஃப், தாவணம் சொல்லுது, ஃபார் ஸ்பெசிபிக் கேட்டகரிஸ் ஆஃப் வெரி deprived and migrating children and people living in difficult circumstances. இக்கட்டான சூழலில் வாழ்பவர்கள். விவசாயம் நடத்திட்டு இருப்பான், குடியானவனா இருந்திருப்பான், கவுண்டரா இருந்திருக்கலாம், பிள்ளமாரா இருந்திருக்கலாம், மரவரா இருந்திருக்கலாம், செட்டியாரா இருந்திருக்கலாம், வீடு நல புலனோட மகிழ்ச்சியா இருந்திருப்பான். வானம் பொய்த்ததனால், விவசாயம் பொய்த்ததனால், கடன்காரன் ஆனதுனால நிலத்தை விட்டு வீட்டை விட்டு புலப்புக்காக சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்திருப்பான், கோவை போன்ற நகரத்துக்கு வந்திருப்பான், தினம் கூலியாக வேலை செஞ்சுட்டு இருப்பான், வீடு இல்லாததுனால நடைபாதையில படுத்திருப்பான். அவன் தானே மைக்ரேட்டிங் சில்ட்ரன். யோசிச்சு பாருங்க. வெரி டிப்ரைவ்டு யாரு? நீ தான் சொன்ன முன்னாடி, ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ். அவன் தானே மிகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவன். அப்ப மிகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு, மைக்ரேட்டிங் சில்ட்ரனுக்கு, பீப்பிள் லிவிங் இன் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், இக்கட்டான சூழலில் வாழ்றவங்களுக்கு எல்லோருக்குமான பள்ளிக்கூடம் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் என்னது? மாற்று பள்ளிக்கூடம். இப்ப என்ன சொல்ல வர்ற? 70 ஆண்டு காலமா உனக்கு பள்ளிக்கூடம் கொடுத்தாச்சு, ஒழுங்கா படிக்கல, இதுக்கு மேல உனக்கு செலவு பண்ண முடியாது, போனா போகுது, ஒரு மாற்று பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு போறேன் என்று சொல்வது ஒரு அரசினுடைய கொள்கை முன்மொழிவாக இருக்க முடியுமா? அது வேளாண்டிபாளைய மக்கள் தான் சொன்னார்கள் சொன்னா, அது கோயம்புத்தூர் மக்கள் தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் சொன்னாங்க, இந்திய மக்கள் தான் சொன்னாங்க, அதன் பேர்ல தான் நான் செய்யறேன்னு சொன்னா நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அடுத்தது, 1ஆவதிலிருந்து 5ஆவது வரைக்கும் டிடென்ஷன் இருக்கக்கூடாது. நோ டிடென்ஷன். 6ஆவதிலிருந்து 8ஆவது வரைக்கும் டிடென்ஷன் இருக்கலாம், அதாவது ஃபெயில் ஆக்கலாம். சரியா? 1ஆவதிலிருந்து 5ஆவது வரைக்கும் ஃபெயில் ஆக்க முடியாது. அப்ப 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு ஒரு குழந்தை எங்க போயிடும்? 6ஆம் கிளாஸ்க்கு போயிடும். இப்ப 6ஆவதிலிருந்து 8ஆவது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 6லிருந்து 8 வரைக்கும் இந்த குழந்தைங்க ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னா உடனே அடுத்த ஆண்டு படிக்கும் இல்லையா,
அப்ப அந்த டீச்சர் என்ன செய்யணுமா, இந்த குழந்தைகளை அகாடமிக்லி வீக் ஐடென்டிஃபை பண்ணணும். கல்வியில் பலவீனமான குழந்தைகள், இந்த குழந்தைகளால் கற்க முடியல, இந்த குழந்தைகளுக்கு மேத்ஸ் வரமாட்டேங்குது, இந்த குழந்தைகளுக்கு சயின்ஸ் வரமாட்டேங்குது, இந்த குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, டிக்ளேர் பண்ணு. யாரோட வேலை? டீச்சரோட வேலை. சிஇஓ லெட்டர் அனுப்புவார், 2 மணிக்கு போன் பண்ணுவார், அம்மா எத்தனை குழந்தைமா இன்னைக்கு அகாடமிக்லி வீக் அப்படின்னு கேட்பார். உடனே இந்த டீச்சர் என்ன செய்யணும், இன் மை கிளாஸ் so and so students are academically weak. பின்னாடி ஓலை வரப்போகுது, இத்தனை குழந்தை அகாடமிக்லி வீக்கா இருந்ததால நாளையில இருந்து நீ டீச்சர் கிடையாதுன்னு. சரியா? அது பின்னாடி சாப்டர்ல இருக்கு. அப்ப அகாடமிக்லி வீக் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அடுத்து என்ன செய்யணும்? அதுக்கு தான் மேத்ஸ் வரல, அதுக்கு தான் சயின்ஸ் வரல, டெக்னிக்கல் எஜுகேஷன். சரியா? டெக்னிக்கல் எஜுகேஷன் பாலிடெக்னிக் நினைச்சிடாதீங்க. இந்த ஆவணத்தில் என்ன சொல்லியிருக்கா? ரெமிடியல் மெஷர்னு சொல்லியிருக்கான். சுப்பிரமணியம் குழுவை எடுத்து படிச்சீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான், வொகேஷனல் ட்ரைனிங். எஜுகேஷன் கிடையாது, ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங், ஆல்டர்னேட் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் கிடையாது, உனக்கு ஆல்டர்னேட் எஜுகேஷன். என்ன ஆல்டர்னேட் எஜுகேஷன்? உனக்கு எந்த தொழிலை கற்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த தொழிலுக்கான பயிற்சி. உடனே மெட்ராஸ்ல வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவன்லாம் தோல் அப்படியே பளபளன்னு இருக்கும், தக்காளி மாதிரி இருக்கும். சரியா? அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசினா என்ன சொல்றாங்க? ஏன் சார், அவனுக்கு தான் மேக்ஸே வரல, அவனை போய் திரும்ப 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 மேக்ஸ படின்னு சொல்றீங்களே, நியாயமா? அவனுக்கு ஒரு தொழில் சார், அதை கத்துக்கிட்டா அவன் குடும்பத்துக்காவது பயன்படுவான்ல. 2 முறை 3 முறை ஃபெயில் ஆயிட்டு ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல என்ன சார் லாபம்? ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, இதையெல்லாம் விமர்சிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்டானுங்க. நானும் ஆரம்ப காலத்துல இருந்து வெள்ளக்காரன்லாம் கல்ச்சர்டு மேன், சிவிலைஸ்ட் மேன் சொன்னதுனால இந்த வெள்ளத்தோல் கொண்டவங்க சொல்றாங்களே, தக்காளி மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்றாங்களே, உண்மையாதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த புளிய குளத்துல எழுத்தாளர் சங்கம் சார்பா, தீண்டாமொழி சார்பா தெருவுல ஒரு கூட்டம் போட்டாங்க. கோயம்புத்தூர் புளிய குளத்துல பெரியார் சிலை கீழே நின்றுக்கிட்டு நான் பாட்ட அங்க ஒரு 2 குழந்தை வந்தது. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு விபூதி எல்லாம் வச்சுட்டு வந்தது, இந்து குழந்தையா வேற இருந்தது. சரி, இந்த குழந்தைகிட்ட கேட்போம், வாமா இங்க எந்த கிளாஸ்மா படிக்க போறேன்னு. 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு. உனக்கு மேத்ஸ் சரியா வராதுல்ல அப்படின்னு கேட்டேன். அந்த கூட்டத்துல இருந்த சில பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தெருவுல நடந்தது அந்த கூட்டம். எனக்கு மேத்ஸ் வராதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டு நான் சொன்ன, விமானத்திலேயே பறக்கிறவருக்கே தெரிஞ்சிருக்கேம்மா, நான் கீழே தானமா நின்றுகிட்டு இருக்கிறேன். சரி, அது இருக்கட்டும், உனக்கு தான் மேத்ஸ் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். நல்லா சொல்லி கொடுங்க. என்னமா கதையா இருக்குது, உனக்கு தான் மேத்ஸ் வரலையே, மேத்ஸ் வர்ற மாதிரி கத்து கொடுக்குறேங்க. தெருவில் நடந்தது டைலாக், மைக்ல. பக்கத்தில் ஒரு குழந்தை, அது 6ஆம் கிளாஸ் தான். அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், உனக்கு மேத்ஸ் வருமான்னு. கொஞ்சம் கொஞ்சம் வரும். சரி, நீ நல்லா மேத்ஸ் படிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். நல்லா மேத்ஸ் சொல்லி கொடுக்க டீச்சரா அனுப்புங்க. ஏமா, நீ இந்து குழந்தை, அதுவும் பிள்ளையார் கிட்ட போயிட்டு வர்ற இல்லையா? பால் கொடுத்தேன், தேன் கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன், சங்க தமிழ் 3ம் தான் கேட்டுட்டு வர்றேன். சரியா? இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனுக்கு இது கேட்கணும், எச் ராஜாக்கு கேட்கணும். மைக்ல சொல்லுமான்னு எனக்கு தெரியாது, நீ மைக்ல சொல்லு. அந்த குழந்தை மைக்கிட்ட வந்தது, எனக்கு கணிதம் வரவில்லை என்றால் கணிதத்தை நன்றாக சொல்லிக் கொடுக்கிற டீச்சர் அனுப்புங்கன்னு கேட்டுச்சு. நான் கேட்கிறேன், 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் நடத்துறவங்கள நீ மேத்ஸ் பிடி அசிஸ்டன்ட் போட்டிருக்கியா? எல்லா ஸ்கூல்லயும் சயின்ஸ் பிடி அசிஸ்டன்ட் போட்டிருக்கியா? டீச்சருக்கு இஎம்ஐஎஸ் என்ட்ரி ஃபார்ம் கொடுக்காம டீச்சர் லேர்னிங் டேஸ்ல கிளாஸ் ரூம்ல மட்டும் ஸ்டூடெண்ட மட்டும் பார்க்கணும்ன்ற சூழலை உருவாக்கி இருக்கிறான். இது எதையுமே உருவாக்காமல் ஒரு குழந்தைக்கு கற்றல்
உடல் செயல்பாடு குறைந்திருக்கிறது சொன்னா எப்படி அதுக்கு எப்படி குழந்தை பொறுப்பாக முடியும்? அப்ப வெள்ளத்தோலுக்கும் கருப்பு குழந்தைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? மனிதாபிமானத்திற்கும் வர்க்கத்திற்கும் வித்தியாசம் தெரியுதா? வெறும் மனிதாபிமானம். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினார், அப்படித்தானே? அது மனிதாபிமானம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் தான் கடைசியில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று உச்சத்திற்கு போனார். சங்கடம் தரும் சாதியையும் சமயத்தையும் தவிர்த்தேன்னு போனார். மனமெனும் பேய் பிடியாதிருக்கேன்னு போனார். மனிதாபிமானம் என்பது சாதாரண நிலை. மனிதாபிமானத்தின் உச்சிதான் சமத்துவம். மக்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சத்திற்கு போனவர் ராமலிங்க அடிகளார். ஆனால் சென்னை போன்ற பெருநகரத்தில் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற வெள்ளைத்தோல் கொண்டவர்களுக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தொழிற்பயிற்சிக்கு போறான்னா நிச்சயமா வெள்ளைத்தோல் கொண்ட பையனா இருக்க மாட்டானே. யோசிச்சு பாருங்க, எந்த பையனா இருப்பான்? ஏற்கனவே உங்க ஆவணத்தில் செகண்ட் சாப்டர்ல சொல்லி இருக்கிறீங்களே ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ். அப்ப அந்த ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்கூல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் காலேஜ் எஜுகேஷன்ல இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. கேட்டால் வேளாண்டிபாளையம் மக்கள் தான் சொன்னார்களா, கோயம்புத்தூர் மக்கள் தான் சொன்னார்களா? அவர்கள் சொல்லிதான் எழுதப்பட்டது. அடுத்து என்ன சொல்றாங்க? யாராவது ஒருத்தன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலுக்கு போகாம தப்பிச்சு 6ல இருந்து 8 டெக்னிக்கல் எஜுகேஷன் போகாம தப்பிச்சு எவனாவது ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டா இப்போ அவன் என்ன செய்யணும்? டெக்ஸ்ட் புக் 1, சிலபஸ் 1, டீச்சர் 1, எக்ஸாம் மட்டும் லெவல் A லெவல் B. லெவல் A ன்னு சொன்னா முழு பாடத்திலிருந்து கேள்வி வருமா? முழு பாடத்திலிருந்து. லெவல் B ன்னு சொன்னா யாரெல்லாம் மேற்கொண்டு நான் கணிதம் அறிவியல் படிக்க போவது இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு லெவல் B. உடனே மெட்ராஸ்ல இருக்கிற வெள்ளை வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா எப்படி இருந்தாலும் 10th முடிச்சு +1ல போய் அவர் குரூப் எடுக்க போறாருல்ல. 15 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் எடுக்கிறதுக்கும் 15 வயசு முடியறதுக்கு முன்னாடியே குரூப் எடுக்கிறதுக்கு என்னையா வித்தியாசம் கேக்குறாங்க. எனக்கு புரியல. நான் திருப்பி கேட்கிறேன், 18 வயசு முடிஞ்சாதான் ஓட்டு போட முடியும்னு சொல்றீங்க. 18 வயசு முடிஞ்சாதான் ஓட்டு போட முடியும்னு சொல்றதுக்கும் 18 வயசு முடியாதவனே ஓட்டு போடுறதுக்கு என்னையா வித்தியாசம்? ஒரு வயசுல ஒரு நாள் தானே. ஜூன் மாசம் 30 அல்லது ஜனவரி மாசம் 30, 31 அன்றைக்குள் 18 வயது கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த வருஷம் ஓட்டு. ஜனவரி மாசம் 30 ஒரு நாள் முன்னாடி 18 வயசு நான் கம்ப்ளீட் பண்ணல, அப்ப எனக்கு என்ன கிடையாது? என்ன ஒரு நாள்ல வித்தியாசம் வந்துருச்சு நான் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் வித்தியாசம் வேணும், இதுக்கு மட்டும் வித்தியாசம் கூடாது, அப்படித்தானே? நான் கேட்கிறேன், 2 வயசு 3 வயசு குழந்தைங்க, அப்பா அம்மா அந்த குழந்தை எப்படியாவது சாப்பிடணும்ன்றதுக்காக நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பாடை நல்லா குழச்சி அந்த சாப்பாடை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை சாப்பாடை தட்டி விடுது. அந்த தெரு பக்கமா போறோம், அந்த வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. உள்ள எட்டி பாக்குறோம், அம்மா பொத்து 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 பொத்துது. ஏமா இப்படி மொத்த குழந்தைய அப்படின்னு அம்மாவை திட்டிக்கிட்ட குழந்தைகிட்ட, கண்ணா வாடா, உங்க அம்மா இப்படித்தான்ப்பா எப்பவுமே ராட்சசின்னு சொல்றோம். இந்த குழந்தை யாருக்கிட்ட வரும்? என்னதான் மொத்த நாளும் அம்மாவோட கழுத்தை தான் குழந்தை பிடிக்குமே தவிர நீங்க என்னதான் சாக்லேட் கொடுத்தாலும் உங்ககிட்ட வராது. காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு அம்மா தன் மீது கோபப்பட்டது தெரியாது. அந்த குழந்தைக்கு அம்மா என்னை அடித்தார்கள் என்பது தெரியாது. அந்த குழந்தை ஏன் அழுது? அடித்ததுடைய வலி தாங்காம அழுது. வலிதான் அழுகியே தவிர அம்மா தன் மீது கோபப்பட்டதை அந்த குழந்தை உணரல. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு அதே நிலைமை தான். ஒரு கிளாஸ்ல ஃபெயிலா போயிட்டான்னா அவனுக்கு ஃபெயிலா போனோம் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் பாஸ் ஆயிடுவான் கிளாஸ்ல. ஏன்னா அவனை விட ஒரு வயசு குழந்தை வைக்க போறானா, இவன் போய் தண்ணி கொண்டு வரானா அவன் கொண்டு வருவான். இவன் தான் சட்டம் போடல, கிளாஸ்ல ஜாலியா சுத்திட்டு இருப்பான். பாதிக்கப்பட போறது யாரு? 2 வருஷம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இனி ஸ்கூலுக்கே நீ போக வேண்டாம், வீட்டுல உட்காருன்னு சொல்ல போது பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து. இன்னும் 2
சொல்லுதுன்னா, எதுக்கு அப்பா அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்லி அவன் சர்டிபிகேட் இல்லாம வேலை செய்யணும், நானே சர்டிஃபை பண்ணிடுறேன், அவன் கல்வியில் பலவீனமானவன், படிக்க முடியாது, பாவம் பழி அப்பாக்கு வேண்டாம் அம்மாக்கு வேண்டாம், அரசியல் இருக்குது. இப்ப எங்கேயும் சொல்ல முடியாதுல்ல, நீ போய் அப்பாவை கேட்க முடியாதுல்ல, ஏன்பா என்ன படிக்க முடியல, டேய் உனக்கு தானே நான் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன்டா, ஸ்கூல் தானே சொல்லியிருக்கு நீ அகாடமிக்லி வீக்குன்னு, ஸ்கூல் தானே உன்னை தொழில் பயிற்சி படிக்க சொல்லிச்சு, ஸ்கூல் தானே உன்னை வேலைக்கு அடிச்சது, நான் என்னடா செஞ்சேன்? 10ஆம் கிளாஸ்ல வந்து நான் லெவல் பி எடுத்துக்கிட்டா சுப்பிரமணியம் கமிட்டி ரிப்போர்ட் 192வது பக்கம் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் லெவல் பி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை பண்ணுங்க, இனி உயர்கல்வியில அவங்க கணிதமோ அறிவியலோ படிக்க முடியாது. உயர்கல்வியில கணிதமோ அறிவியலோ படிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் உன்ன சயின்ஸ் மேத்ஸ்னா டாக்டர் இன்ஜினியர் அப்படி எல்லாம் போல, அவ்வளவு பெரிய கனவுலாம் எனக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன், டாக்டர் கிட்ட போனா ரத்தத்தை பரிசோதனை பண்ணிட்டு வாங்குவார் ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட். அந்த மெடிக்கல் டெக்னாலஜி ஒரு டிப்ளமா வாங்கியிருப்பான், அந்த டிப்ளமாக்கு சயின்ஸ் வேண்டாமா? ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறவன், ஸ்கேன் எடுக்கிறவன், அந்த டெக்னீஷியன் படிக்கிறதுக்கு அந்த சர்டிபிகேட் கோர்ஸ், அந்த டிப்ளமா கோர்ஸுக்கு சயின்ஸ் வேண்டாமா? கண் டாக்டர் கிட்ட போய் உட்கார்ந்தா எம்பிபிஎஸ் படிச்சு ஆப்தாலஜி படிச்ச அந்த டாக்டருக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து உட்காருவான்ல, கண்ணை டைலேட் பண்ணுவானே, அவனுக்கு பேர் ஆப்டோமெட்ரிஸ்ட். இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் படிப்பு டிப்ளமா கோர்ஸ், இதுக்கு சயின்ஸ் வேண்டாமா? அப்ப சயின்ஸ் மேத்ஸ் படித்தா நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்புல இருந்து இந்த குழந்தைகளை லெவல் பி போற குழந்தைகளை அப்புறப்படுத்திட்டீங்கன்னா அவன் வேற எந்த வேலைக்கு போவான்? இவன் தானே ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ். அப்ப ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் எந்த காலத்துல ஒயிட் காலர் ஜாபுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தானே? இது அத்தனை முடித்த பிறகு என்ன சொல்றாங்க, ஆல் இந்தியா லெவல்ல நேஷனல் டேலண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலுக்கு போனவன் எப்படிடா நேஷனல் டேலண்ட் எக்ஸாம் போடுவான்? 6ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு போயிட்டானே, அவன் எப்படிடா நேஷனல் டேலண்ட் எக்ஸாம் போடுவான்? லெவல் பிக்கு போயிட்டானா 10ஆம் கிளாஸ்ல, அவன் எப்படிடா நேஷனல் எக்ஸாம் டேலண்ட் எக்ஸாம் போடுவான்? மிச்சம் மீதி இருக்கிறவன் நேஷனல் டேலண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா அவனுக்கு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்க்கு தான் எக்ஸாம். எக்ஸாமே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்க்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. அந்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ல யாரு நல்ல மதிப்பெண் பெறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு எக்கனாமிக்கல் பேக்வர்ட்னஸ் வச்சு ஸ்காலர்ஷிப். அங்கதான் பிசிக்கு ஆப்பு, அங்கதான் எம்பிசிக்கு ஆப்பு, சரியா? அங்கதான் எஸ்சி காப்பு, எஸ்சி காப்பு. நான் மரத்தை வெட்டி போட்டேன், நான் ஜெயிலுக்கு போனேன், நான் தண்டவாளத்தை பிளந்து எடுத்தேன், நான் தான் 27% ரிசர்வேஷன் கொண்டு வந்தேன், சரியா? அத்துணிகள் சேர்த்து ஆப்பு. நீ மரத்தை யாரு வெட்டு, கிணத்து யாரு வெட்டு, தண்டவாளத்தை யாரு பேத்தி எடு, சரியா? இனிமேல பொருளாதாரத்தின் அடிப்படையில் எல்லா சமூகத்தை சார்ந்தவருக்கும் கல்வி உதவித்தொகை. பிற்படுத்தப்பட்ட மக்கள் முதல் தலைமுறை மாணவர் என்றால் 20,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது, அது இனி கிடைக்காது. பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப் 2000 3000 4000 கொடுக்கறானே பட்ட படிப்பு படிச்சா, அது இனி கிடைக்காது. ரிசர்வேஷன் இருக்கு, பிசிக்கு ஒரு கோட்டா, எம்பிசிக்கு ஒரு கோட்டா, எஸ்சிக்கு ஒரு கோட்டா, எஸ்டிக்கு ஒரு கோட்டா, இனி அது கிடைக்காது. இனிமேல் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எக்கனாமிக்கல் பேக்வர்ட்னஸ் வச்சுதான் ஃபெலோஷிப், அதுவும் 10 லட்சம் ஃபெலோஷிப். இந்த ஆவணம் என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் இருப்பாங்களா அந்த வயசுல, 50 கோடி இளைஞர்கள் இருப்பாங்க. 50 கோடி இளைஞர்கள் இருக்கக்கூடியவங்கல 10 லட்சம் பேருக்கு தான் ஃபெலோஷிப்னா மற்றவெல்லாம் எங்க போவான்? யோசிச்சு பாருங்க. உயர்கல்விய 2 வரியில முடிச்சாங்க. உயர்கல்விய முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, உயர்கல்வியில instead of starting new institutions, instead என்னங்க அர்த்தம்? பதிலாக. வித்யா பாரதியோட ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் சக்கரவர்த்தி தூர்தர்ஷன்ல வெளிச்சம் சேனல்ல எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். ஃபீல்ட் பப்ளிசிட்டி டைரக்டர் தான் ஆங்கர். அவர்கிட்ட சொல்றேன், instead of starting new institution சொல்லி இருக்கு அப்படின்னா புதிய கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கு பதிலாக
இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள்ல இருக்கைகளை அதிகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இருக்கை ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் வந்து மாநகராட்சி கிடையாது. கோயம்புத்தூர் ஏன் மாநகராட்சி ஆச்சு? மக்கள் தொகை பெருக்கத்தால், மாநகராட்சிக்கு நகராட்சிக்கு வரக்கூடிய வருமானத்தால். அப்போ மாநகராட்சி ஆவதற்கு முன்னாடி மருத்துவ கல்லூரி இருந்ததுன்னா மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு மருத்துவ கல்லூரி வேண்டாமா? மாநகராட்சி ஆவதற்கு முன்னாடி எத்தனை காலேஜ் இருந்ததோ அதை விட அதிகமான காலேஜ் அரசாங்கத்துல மாநகராட்சி ஆனதுக்கு அப்புறம் வர வேண்டாமா? ஆனா இந்த ஆவணம் என்ன சொல்லுது? சில இருக்கைகளை மட்டும்தான் அதிகப்படுத்துவேன்னு சொல்லுது. புதுசாக கல்லூரிகளை உருவாக்க மாட்டேன்னு சொல்லுது. இது ஆபத்து, ஏற்க முடியாதுன்னு சொன்னா உடனே திரு சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னாங்க, நல்ல வெள்ளையா இருந்தாரு, என்னை விட நல்லா படிச்சவரு, சார் யூ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, we never said never, we just said instead. நான் எண்டையா ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், பதிலாக தானே சொன்னேன். திறப்பதற்கு பதிலாக சொன்னேன், திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா? சரியா? செல்டமுக்கு நெவருக்கு என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. இட் செல்டம் ரெயின்ஸ், இட் நெவர் ரெயின்ஸ். என்ன பெரிய வித்தியாசம்? நான் நெவர்னு சொல்லல, செல்டம் தான் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இது. அடுத்தது, இப்ப இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இப்ப இருக்கிற கல்லூரிகள், அந்த நிலைமை என்ன? அடுத்து என்ன சொல்றாரு? இனி அரசு உதவி பெறக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியை தாங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி உருவாக்கிக் கொள்வது? ஐடியா கொடுக்கிறார். மதுரை லெனின் கிட்ட போய் வாங்குங்க. யாரு மதுரை லெனின்? கல்லூரியிலே பட்டம் படித்து பட்டம் வாங்கி பட்டம் வாங்கியதற்காக பெறப்பட்ட கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட லெனின். இந்த ஆவணம் என்ன சொல்லுது? ஓல்டு பியூப்பிள் ஃபண்ட், பழைய மாணவர் நிதி உருவாக்குங்க. கல்லூரியில படிச்சுட்டு போனவங்க நிதி கொடுக்கட்டும். கல்லூரியில படிச்சுட்டு போனவன் தான் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவானா? தன் குடும்பத்தை பார்ப்பானா? கல்லூரிக்கு கொண்டு வந்து நிதி கொடுப்பானா? இரண்டாவது ஆலோசனை, கல்வி கட்டணத்தை அதிகப்படுத்துங்க. கல்வி கட்டணத்தை அதிகப்படுத்துறதுனா என்ன? திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற ஐஐடியினுடைய கட்டணம் எவ்வளவுன்னு கேட்டா 50,000க்கும் குறைவு. இந்த ஐஐடியில படித்த மாணவர்கள் தான் உலகம் முழுக்க இருக்காரு, அமெரிக்கால இருக்கிறாங்க. இவங்க தான் சோசியல் மீடியால பெரிய அளவிற்கு மோடிஜிக்காக நமோ அப்படின்னு போட்டு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தவர்கள் அவங்க தான். அமெரிக்காவுக்கு திரு மோடி அவர்கள் சென்ற போது அவர் கூட நின்று செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவர் பார்த்தாரு, நியூயார்க் சிட்டியில வந்து என் கூட செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் நீ எல்லாம் வசதியான ஆளா? ரைட், வெரி குட். உனக்கு என்னுடைய 2 ஆண்டு ஆட்சி முடிந்ததற்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுத்தே ஆகணும். மெட்ராஸ்க்கு நேரா, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு நேரா வந்த டெல்லியில வந்து உட்கார்ந்த உடனே என்ன செய்தாரு? ஐஐடியுடைய கல்வி கட்டணத்தை 2 லட்சம் ஆக்கிட்டார். பரிசு. நீதான் நியூயார்க்ல வந்து செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் பணக்காரன், உனக்கு ஏன்டா 2 லட்சம் கட்டுறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? டியூஷன் ஃபீ ஹைக். கல்லூரி தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நிதியை திரட்டுவது என்று சொன்னால் 50,000 என்பது 2 லட்சம் ஆகும். இப்ப சிக்கல் என்னன்னா, மாநில அரசு கலால் வரி வசூல் செய்வது கிடையாது. மாநில அரசு வருவாய் இன்கம் டாக்ஸ் வசூல் செய்வது கிடையாது. மாநில அரசு சர்வீஸ் டாக்ஸ் வசூல் செய்வது கிடையாது. இதெல்லாம் யார் வசூல் செய்யறாங்க? மத்திய அரசாங்கம். டாக்ஸ் முழுக்க மத்திய அரசாங்கம் வசூல் செய்யும் பொழுது மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காமல் யார் இயங்க முடியாது? மாநில அரசு இயங்க முடியாது. அப்ப மாநில அரசுடைய நிதியில இயங்கக்கூடிய கல்லூரிகளுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, அது வந்து என்ன கொடுக்குது? நிதி கொடுக்குது. அப்ப யூஜிசியை கலைச்சிடுற, மத்திய அரசு நிதி கொடுக்காது. அப்ப மாநில அரசு மருத்துவ கல்லூரி கர்ம வீரர் காமராஜரால் கோயம்புத்தூரில் திறக்கப்பட்ட மருத்துவ கல்லூரி இன்னைக்கு தேதியில 23,500 ரூபாய் ஃபீஸ். 5 வருஷம் படிக்கணுமா? 1.25 லட்சத்துல படிச்சிடலாம் 5 வருஷத்துக்கு. சென்னை ஐஐடி மாதிரி இந்த 23,000 3 லட்சம் ஆச்சுன்னு வச்சுக்குவாங்க. 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் கட்ட முடியுமா? என் புள்ள 200க்கு 200 மார்க்கே வாங்கிருச்சு, கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப டியூஷன் ஃபீ ஹைக் பண்ணி அரசு கல்லூரிகள் இனிமே
இனிமேல் புதுசாவும் கல்லூரி திறக்க மாட்டேன். இருக்கிற அரசு கல்லூரியும் கொஞ்சம் கொஞ்சமா சுயநிதி கல்லூரியா மாத்துறேன். கேட்டா வேளாண்டிபாளையம் மக்கள் கொடுத்த பரிந்துரையின் பேரில், அவர்கள் தெரிவித்த கருத்தின் பேரில் கோயம்புத்தூர் மக்கள் கொடுத்தாங்க, இந்திய மக்கள் கொடுத்தாங்க. மக்களிடமிருந்து கேட்டு ஜனநாயக பூர்வமாக இயங்கும் அரசு திரு மோடி அரசு. இப்ப மோடி போய் சொல்றாரா, வேளாண்டிபாளையம் மக்கள் போய் சொல்றாங்களா? சரி, ஆசிரியருக்கு என்ன ஆப்பு வச்சிருக்கிற? ஆசிரியருக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் சந்தோஷமா கொடு. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கூட ஒரு இடத்துல போய் பூட்டி வச்சுக்கோ, உன வேண்டான்னு சொல்லல, நல்லா ட்ரைனிங் கொடு. ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அசஸ்மெண்ட் எக்ஸாம். இந்த அசஸ்மெண்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா இன்கிரிமெண்ட் கட்டு, ப்ரமோஷன் கட்டு, சஸ்பென்ஷன், டிஸ்மிஸல் எது வேணாலும் நடக்கலாம். நான் கேட்கிறேன், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் போயிட்டு பாடம் நடத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டான். மேத்ஸ்லயோ சயின்ஸ்லயோ அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ எடுத்த பாடத்துல 100க்கு 100 வாங்கிட்டான். அடுத்த நாள் இந்த அம்மா எக்ஸாம் எழுதிருக்காங்க, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் இந்த அம்மா ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், முந்தி நாள் வாங்கினானே அந்த 100க்கு 100 அந்த சர்டிபிகேட் கிழிச்சு போட்டுடலாமா, இருக்கட்டுமா? இந்த ஃபெயில் ஆயிடுச்சு இந்த அம்மா. ஒரு டீச்சரை இப்படி அசஸ் பண்ணுவேன். ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்தும் பொழுது அனுபவம் கிடைக்கிறது இல்ல. எந்த டீச்சரும் கோல்ட் மெடலிஸ்ட் கிடையாது. டீச்சர் கிட்ட பையன் தான் கோல்ட் மெடலிஸ்ட், டீச்சர் கிட்ட படிச்ச பொண்ணு தான் கோல்ட் மெடலிஸ்ட். அப்ப டீச்சரை தகுதிப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு? அரசின் பொறுப்பு. தகுதிப்படுத்துவதற்கு பதிலாக நீ தகுதியற்றவன் தகுதியற்றவன் முத்திரை கொடுத்து வெளியே அனுப்புவது எந்த வகையில் நியாயம்? இனி வருங்காலத்தில் யாராவது டீச்சர் ஆவாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லைசன்ஸ் ரினியூ பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் ரினியூ பண்ணாம ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா டீச்சர் கிடையாது, வீட்டுக்கு போயிருங்க. சத்துணவு ஊழியர்கள் அதுக்கு ஏன் துட்டு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? சென்ட்ரல் கிச்சன்ல குக் பண்ணிக்கலாம், தொண்டு நிறுவனம் கொண்டு போய் கொடுத்துரும். அப்ப ஒட்டுமொத்த சென்ட்ரல் கிச்சன், ஒட்டுமொத்த சத்துணவு ஊழியருக்கு வேலை இல்லை. அப்ப மண் சார்ந்த உணவு கிடையாது. சென்ட்ரல் கிச்சன்ல முட்டை கொடுப்பியா? தமிழ்நாட்டில் முட்டை கொடுக்கிறோம். அப்ப ஒரு விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறவன் ஆரோக்கியமா வள வேண்டியவனுக்கு அனிமல் புரோட்டீன், வெஜிடபிள் புரோட்டீன், 2 புரோட்டீன் வேண்டாமா? தொண்டு நிறுவனம் கொண்டு வந்து கொடுக்குது, கீழே கொட்டிடுறான், மண்ணம் கல்லம் கலந்து கொண்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். கொடுத்துட்டு போன 2 மணி நேரம் கழிச்சு குழந்தை வாந்தி எடுக்கிறான். யாரு உள்ள போறது? ஹெட் மாஸ்டரா, டீச்சரா? இல்ல எனக்கு சம்பந்தமே கிடையாது, யார் கொடுத்தாங்க தெரியாது. தொண்டு நிறுவனம் தெளிவா சொல்றோம், இதை பாருங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. நான் கொடுக்கும்போது நல்லா இருந்தது. இந்த டீச்சர் ஒரு டப்பாவா திறந்து பார்த்து வாங்க போறாங்களா? யோசிச்சு பாருங்க. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ரொம்ப சிறப்பா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள எப்படிப்பட்ட, இப்ப ஒரு குழந்தை வாந்தி எடுக்குது, ஒரு சத்துணவு கூடத்துல உற்பத்தி ஆகி உடனே அந்த 20 குழந்தை 30 குழந்தை டாக்டர் கிட்ட கூட்டு போறோம், சரிப்படுத்தி கொண்டு வந்துடுறோம். சென்ட்ரல் கிச்சன்ல ஏதாவது ஒண்ணு நடந்தா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருமே. யார்கிட்ட விளையாடுறீங்க? எங்க விளையாடுறீங்க? யார் சொன்னது இந்த கொள்கை முன்மொழிவெல்லாம்? இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இனி கல்வியல் சிக்கல்கள் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு போக முடியாது, நடுவர் மன்றத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. ஏன் நீதிமன்றத்திற்கு போக முடியாது? நீதிமன்றத்திற்கு போனால் அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் தீர்ப்பு வரும். நடுவர் மன்றத்துக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கு சம்பந்தம் கிடையாது. யார் மீது நீங்கள் வழக்கு கொடுத்தீர்களோ அந்த நிறுவனமே உருவாக்கி கொண்ட விதியின்படி அந்த நிறுவனம் செயல்பட்டிருந்தால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். ஆனா நீதிமன்றம் அப்படி கிடையாது. அந்த விதி அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் இருக்கான்னு பார்க்கும். அந்த விதி அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் விதியை ரத்து செய்யும். விதியை ரத்து செய்தா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். எனவே யார் சொல்றது? உலக வர்த்தக அமைப்பு சொல்லுது. பூபால் விஷவாயு கசிவுக்கு அப்புறம் மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்திலிருந்து சென்னை நியூ டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்திலிருந்து வாஷிங்டன் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடந்தது. என்ன சொல்றான்? நேரடி அந்நிய மூலதனம் கல்வியில் என்று சொன்னால் சிக்கல் போகக்கூடாதுன்னு சொல்றான். இவர் என்ன சொல்றாரு? உயர்கல்வி நிறுவனங்கள்ல அந்நிய நேரடி முதலீடு வரப்போகுதான். கடைசியாக 2 விஷயம். ஒண்ணு மொழி. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்ன, துப்பாக்கி
சூட்டில் 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதா சொன்னாங்க. எதுக்கு? தமிழ் மொழிக்காக. அந்த இடத்துல நின்றுதான் கையெழுத்து வாங்கணும். இந்த ஆவணம் என்ன சொல்லுது? குளோபல் நாலேஜ். இப்பதான் பேரூர் அடிகளாரை பார்த்துட்டு வர்றேன். ஐயா, இந்த ஆவணத்தில் தமிழுக்கு உயர் கல்வி கற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கு. பேரூர் ஆதீனம் கல்லூரி நடத்துது தமிழுக்காக. எதுக்கு? தேவையில்லையே. இந்த ஆவணத்தின்படி அக்சஸ் டு குளோபல் நாலேஜ், உலக அறிவுக்கு வழிவகுக்கக்கூடியது ஆங்கிலம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் பாடம் நடத்தணும்னு எந்த இடத்துல இந்த ஆவணம் சொல்லல. எந்த இடத்துலயும். இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் இன் எஜுகேஷன் ஒரு தலைப்பு. மொழி பண்பாடு கல்வியில தலைப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு நினைத்தால் தாய்மொழியிலயோ மாநில மொழியிலயோ 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். அதுவும் எப்போ? மாநில அரசு நினைத்தால். இஃப் தி ஸ்டேட் சோ டிசையர். எங்க சொல்லி இருக்கீங்க? கட்டாயமா தமிழ் மொழியில தான், கட்டாயமா தாய்மொழியில எங்க சொல்லி இருக்கு? இஃப் தி ஸ்டேட் சோ டிசையர். அப்படி மிகவும் விரும்பினால். விரும்பலன்னா கிடையாது. அடுத்தது 6வதுல இருந்து திண்டிவனத்துல செஞ்சி ராமச்சந்திரனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் திண்டிவனம் கோயின்சாமி நாயக்கர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி, அரசு கல்லூரி. அந்த கல்லூரியில பேராசிரியராக, உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கார் டாக்டர் டி கமலக்கண்ணன். பிரசிடென்சி காலேஜ்ல ஹிஸ்டரியில முனைவர் பட்டம் பண்ணார். அவர் வரலாற்று துறையில முனைவர் பட்டம் அவர் பண்ணும் பொழுது தமிழ்ல தான் ஆய்வு கட்டுரை கொடுப்பேன்னு பிடிவாதமா இருந்தார். தமிழ்ல ஆய்வு கட்டுரை கொடுத்தார். அது எங்கெங்கோ போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. ரொம்ப வருஷம் ஆச்சு. அதற்கப்புறம் அது ஆய்வு செய்யப்பட்டு வெளிநாட்டுக்கு போகணும் இல்லையா? இந்தியாவில் ஒரு ஆய்வு, வெளிநாட்டுல 2 பேருக்கு போகாது. வெளிநாட்டுல அந்த ஆய்வு கட்டுரை, அந்த முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு கட்டுரையை ஆய்வு செய்த அந்த பேராசிரியர் ஹைலி கமெண்டபிள் சர்டிபிகேட் போட்டு அனுப்பிச்சார். மிகவும் பாராட்டுக்குரிய ஆய்வுன்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சார். இதுல தமிழ்ல. எந்த துறையில? வரலாற்று துறையில. நீ ஆங்கிலீஷ்ல தான் படிக்க போறேன்னா படிச்சுக்கோ, யாரும் வேண்டாம்னு சொல்ல. இங்கிலீஷ பீஸ் பீஸா படி. நான் தமிழ்ல படிப்பேன்னு சொன்னா, நான் ஹிந்தியில படிப்பேன்னு சொன்னா, நான் குஜராத்தில படிப்பேன்னு சொன்னா, நான் சமஸ்கிருதத்துல படிப்பேன்னு சொன்னா, சமஸ்கிருதத்திலேயோ ஹிந்தியிலேயோ குஜராத்திலேயோ தமிழ்லயோ படித்தால் உலக அறிவு கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? சமஸ்கிருதத்துல படிச்சா உலக அறிவு கிடையாதுன்னு சொன்னது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய 43 பக்கம் கொண்ட இந்த ஆவணம். நான் எங்கயா சொன்னேன்? நானா சொன்னேன்? அவங்க தான் சொல்லி இருக்கிறாங்க. குளோபல் நாலேஜ் எதன் மூலமா? இங்கிலீஷால் மட்டும்தான். வெக்கம் இல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? சமஸ்கிருதம் இந்தியாவுடைய பண்பாட்டு ஒருமைப்பாட்டிற்கு உதவி இருக்கும். சமஸ்கிருதம் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் உதவி இருக்கும். அதனால் சமஸ்கிருதத்தை நல்லா சொல்லி கொடுங்கன்றாங்க. இந்த ஆவணம் முழுக்க பேசப்படுறது 2 மொழி தான். ஒன்னு ஆங்கிலம், அது கல்விக்கான மொழி. சமஸ்கிருதம் பண்பாட்டுக்கான மொழி. அப்போ தமிழ் உள்ளிட்ட மொழி வாரி மக்கள் இருக்காங்களா, மொழிவாரி இன மக்கள், இவர்களை பண்பாடு அடையாளம் அற்றவர்களாக, பண்பாடு வரலாறு அற்றவர்களாக இந்த ஆவணம் மாற்றுகிறது. எப்படி ஏற்க முடியும்? இல்ல சான்ஸ்கிரிட் படிக்கிறது படிக்காதது பிரச்சனை இல்லை. எப்படி சமஸ்கிருதத்தை, சான்ஸ்கிரிட் 22 ஷெட்யூல் லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ். 22 மொழிகளுக்கும் என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியம் சமஸ்கிருதத்துக்கு. அவ்வளவுதான். சமஸ்கிருத படின்னு யார் சொல்ல முடியும்? படிக்காதன்னு யார் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ஹிந்திய பத்தி ஏன் பேசல, குஜராத்திய பத்தி ஏன் பேசல? அதான் செய்றேன். நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் 3 முறை முதலமைச்சராக இருந்த அந்த குஜராத் மாநில மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுக்கிறோம். குஜராத்தி மொழியில் படித்தால் உயர்கல்வி சாத்தியம் இல்லை என்று சொல்கிறது. எந்த வகையில் இது நியாயம்? குஜராத் மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருதம் தான் உதவி
என்று சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அதுக்கு நியாயம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா தமிழுக்கு எந்த வகையில் நியாயம்? தமிழுக்கு என்று வட்டெழுத்து வரலாறு உண்டு இல்ல? தமிழுக்கு என்று ஒரு இலக்கிய வரலாறு உண்டு இல்ல? ஒரு பிறமொழி எழுத்து கூட இல்லாமல் தனித்தமிழ் சொற்களை உருவாக்கினார்கள் மறைமலை அடிகளார். எங்கே இருந்து தமிழ் வளர்ச்சிக்கு சமஸ்கிருதம் உதவியது? ஏன் இந்த ஆவணத்தில் அப்படி ஒரு வரி? அதான் நாம் இந்த கேள்வி எழுப்பலாம். கல்வித்துறையை பொறுத்தவரை அரசு அதிகாரிகள் இனிமேல் மத்திய அரசாங்கத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கட்டுப்படுத்தும் கேடர் கண்ட்ரோல் MHRD எழுதி வச்சிருக்காங்க. கேடர் கண்ட்ரோல் MHRD அப்படின்னா கேடர் கண்ட்ரோல் யார்கிட்ட கிடையாது? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. IES எக்ஸாம், ஆல் இந்தியா சர்வீஸ் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாம், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் இடையில் மாநிலங்கள் இருக்கு. மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிப்பது, இந்தியாவை ஏக இந்தியா என்கின்ற ஒரு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா மாத்துறதுக்கு, ஃபெடரல் சிஸ்டத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி தான் இந்த IES எக்ஸாம். அந்த IES எக்ஸாமால என்ன சாதித்திட முடியும்? யோசிச்சு பாருங்க. எதுக்காக இந்த பரிந்துரை? ஊழலை ஒழித்து விடுமா? IAS எக்ஸாம், IAS ஆபீசர், IPS ஆபீசர் ஊழலே செய்யலையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழலே இல்லையா? எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழலே இல்லையா? கல்வித்துறை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற வரைக்கும் ஊழல், மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டா ஊழல் போயிருமா? ஊழலை ஒழிப்பதுக்கு இதான வழி? அப்படியே என்ன அர்த்தம்? உள்ளாட்சியிலிருந்து எல்லாமே நீ மத்திய அரசாங்கம் கொண்டு போயிருவியா ஊழலை ஒழிக்கிறதுக்கு? கடைசியாக கர்ம வீரர் காமராஜர் ஸ்கூலுக்கு வேண்டாங்க, முடிஞ்சிருச்சு. தண்ணி கொடுத்தா டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சிருச்சு. கர்ம வீரர் காமராஜர் 9 ஆண்டு கால ஆட்சியில தன்னுடைய அம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஓலை, கீத்து ஓலை கிழிச்சிருச்சு, ஒழுகுது, ஒரு 80 ரூபாய் பணம் அனுப்பு தம்பின்னு அம்மாக்கு கடிதம் எழுதுறாரு. 80 ரூபாய் பணம் அனுப்புற வரைக்கும் புள்ள ஒன்னும் பணக்காரன் கிடையாது, இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அவ்வளவுதான், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ. அம்மா கடிதம் எழுதுறாங்க. சந்து முனையில போய் தண்ணி புடிச்சிட்டு வர முடியலப்பா, வயசாயிருச்சு, வீட்டுக்கு ஒரு கொலா போட்டு கொடுத்துறேன். புள்ள முதலமைச்சர்ன்றதுனால அம்மாக்கு வீட்டுக்கெல்லாம் கொலா போட்டு கொடுக்க மாட்டாங்க, முனிசிபாலிட்டி கொலா தெருவில் இருக்குது, முடிஞ்சா போய் பிடிச்சுக்கோங்க, சிரமம் பார்க்காதீங்க. இது காமராஜர். சொந்த அம்மாக்கு கொலா போட முடியாதுன்னு சொன்னவர், சொந்த அம்மாக்கு கீத்து கொட்டா போட முடியாதுன்னு சொன்னவர், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை குழந்தைகளும் படிக்கணும். கவுண்டர், மறவர், செட்டியார், கோனார், நாயுடு, பல்லர், பறையர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாம் சீருடை அடையணும். அதான் அவர் கனவு. பெரியார் முதலமைச்சராகி இருந்தால் பெரியார் எதை செய்திருப்பாரோ அதை செய்வது, அதுதான் காமராஜர். ஒரே தட்டுல அத்தனை பேரையும் சோறு திங்க வைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதி மறையட்டும், கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா வளரட்டும், அடுத்த தலைமுறை கண்ணியமிக்க தலைமுறையா, என் தமிழன் அப்படின்ற தலைமுறையா அவன் நிக்கட்டோன்ற பச்சை தமிழன் தான் காமராஜர். அந்த பச்சை தமிழன் 9 ஆண்டு கால ஆட்சியில ஒரு நாள் கூட ஒரு கோவிலுக்கு போனது கிடையாது, கோயில்ல போய் திருநீர் வச்சது கிடையாது. ஒரு செக்குலர் கவர்மெண்டோட செக்குலர் சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்கிறோன்னு நிரூபித்து காட்டியவர் தான் காமராஜர். அந்த பெருமை காமராஜரை தவிர வேற யாருக்கும் இல்லை தமிழ்நாட்டில். அந்த காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 3000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை 9 ஆண்டு காலத்தில் தொடங்கி வைத்தார். அந்த காமராஜரை திருநெல்வேலி கைவிட்ட போது கன்னியாகுமரி அணைத்துக் கொண்டது. சரியா? இப்போ இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கர்ம வீரர் காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் திறந்து போயிட்டாங்கல்ல. எப்படி திறந்தாரு? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கிட்ட போய் கேட்கிறார்,
பள்ளிக்கூடம் திறக்கணும், யூனிஃபார்ம் கொடுக்கணும், சோறு கொடுக்கணும். பைனான்ஸ் செக்ரட்டரி சொல்றாரு, ஐயா துட்டு இல்ல. காமராஜர் கேட்கிறாரு, துட்டு இல்லன்னு யாரு வேணாலும் சொல்லுவாங்க, ஆனா மக்கள் பள்ளிக்கூடம் வேணும் கேட்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு துட்டை எப்படி திரட்டுறதுன்னு சொல்றதுக்கு தான் ஒரு செக்ரட்டரி. சொல்ல முடிஞ்சா நீ செக்ரட்டரி, இல்லன்னா வீட்டுக்கு போன்ட்டாரு. எவனாலையும் சொல்ல முடியல, கூப்பிட்டாரு. ரொம்ப கஷ்டப்படாத, எந்தெந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல எடு, அந்த ஊர்ல ஒரு போர்டு மாட்டு, அரசு பள்ளின்னு போர்டு மாட்டு, ஒரு டீச்சருக்கு அப்பாயின்மெண்ட் போடு, போற மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் காமராஜர் கோட்டையில உட்காரல. இந்த உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் காமராஜர் தெருவுக்கு வந்துட்டார், ஊர் ஊரா வந்தார், பிச்சை எடுத்தார். காமராஜர் பிச்சை எடுத்து அரசாங்கத்திற்கு நிலத்தை அந்தந்த ஊர்ல இருக்கிற கனவான்களை கொடுக்க சொன்னார். அந்தந்த ஊர்ல இந்த கனவான்களை கட்டடத்தை கட்டி கொடுன்னு சொன்னார். சொந்த அம்மாக்கு கீத்து கொட்டா போட முடியாதவரு நம்ம வீட்டு புள்ளெல்லாம் படிக்கணும்னு 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறதுக்கு பிச்சை எடுத்தார். பேர் வச்சுக்கோ, உன் பேர் வச்சுக்கோ, ராஜு, ராஜா, என்ன வேணாலும் வச்சுக்கோ, நீ செக்ரட்டரியா இருந்துக்கோ, ஆனா ஸ்கூலுக்குள்ள வரணும்னா ஹெட் மாஸ்டர் கையெழுத்து போட்டு தான் உள்ள வர முடியும். அது காமராஜர். செக்ரட்டரி அவர் மீட்டிங் நடத்தணும், அவர் தான் ட்ரஸ்ட், அவர் தான் வந்து சம்பளத்துக்கு ஒரு கையெழுத்து போடணும். ஆனா மீட்டிங் நடத்தணும்னா எச்எம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். இன்னைக்கு எந்த வகுப்பும் இல்லை, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட்டம் நடத்தி கொள்ளலாம், இல்லன்னா செக்ரட்டரியாலே உள்ள வர முடியாது, அது காமராஜர். கரஸ்பாண்டன்டால உள்ள வர முடியாது, அது காமராஜர். இந்த ஆவணம் என்ன செய்கிறது? அப்படி தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் விளையாட்டு திடல் இல்லாமல் இருக்கிறதா? அப்படி தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கக்கூஸ் இல்லாமல் இருக்குதா? அப்படி தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடத்தில் போதிய எண்ணிக்கையில மாணவர்கள் படிக்கலையா? இதுக்கு பேரு நான் வயபிள் ஸ்கூல். எனவே இந்த நான் வயபிள் ஸ்கூல் எல்லாம் பிடிங்கி கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்து விட வேண்டும். கிளஸ்டர் ஸ்கூல், காம்ப்ளெக்ஸ், ஒரே காம்ப்ளெக்ஸ், பஜார், இரும்பு கடலாம் ஒரே பஜார், தங்க கடலாம் ஒரே பஜார், அந்த மாதிரி எல்லா ஸ்கூலும் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கும். நீ துட்டு குட்டி படிக்கிறதா படிச்சுக்கோ, வக்கி இல்லையா 5 கிலோமீட்டர் வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காமராஜரை கொன்று விடுன்னு அர்த்தம். பிச்சை எடுத்து திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தை மூடுன்னு அர்த்தம். அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கொள்கை முன்மொழிவை ஏற்றுக்கொள்கிறாரா? காமராஜை கொல்வதை அலோ பண்ண போறாங்களா? காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்தை மூடு என்று சொல்கிறது. ஆமா, நியாயம்தான், அங்க கட்டடம் இல்லை, மூடி விடுங்கள் அப்படி சொல்ல போறாங்களா? இந்த கொள்கை முன்மொழிவுகளை ஏற்க தகாதுன்னு நீங்க நினைச்சா, மாற்றாக தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி முடிகிற வரைக்கும், தொடக்க கால குழந்தை பராமரிப்பில் தொடங்கி +2 முடிக்கிற வரைக்கும் அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில் பல மொழி கற்கும் வாய்ப்போடு, அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக எங்களுக்கு கல்வி உரிமை கொடு. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வை. உயர்கல்வி நிறுவனங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 சொல்லுது. என்ன சொல்லுது? எகனாமிக் கெபாசிட்டி ஆஃப் தி ஸ்டேட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அரசின் பொருளாதார நிலை வளர்ந்ததுன்னு சொன்னா, அப்ப மேலும் மேலும் கல்வியை யார் கொடுக்கணும்? அரசு தான் கொடுக்கணும். இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த பிரிவு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2005ஆம் ஆண்டு வரை நாம் கல்விக்கு வரி கட்டல. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2+1 3% எஜுகேஷன் செஸ் கட்டணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டெலிபோன் பில்லுல கீழே வரும், எலிமெண்டரி எஜுகேஷன் செஸ் 2%, செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ் 1%, 3% போட்டிருக்கோம். 2013 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தாங்கன்னா, இந்த எஜுகேஷனல் செஸ் மாத்தி சென்ட்ரல் எக்ஸசைஸ் டாக்ஸ் 12.5 இருந்தது, அத 15% மாத்தினார். மாத்தி அந்த 2.5% டாக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டாக்ஸ்ல 2.5% டாக்ஸ் எஜுகேஷனல் டாக்ஸ் சொன்னாங்க. அப்ப அன்றைய தேதியில செஸ்ஸா இருந்திருக்கலாம், இன்றைய தேதியில அது டாக்ஸா இருந்திருக்கலாம். மொத்தத்துல 2005க்கு அப்புறம் நீ வரின்னு தனியா வசூல் பண்ணிருக்கிற அப்படின்னா உன் பொருளாதாரம் என்ன இருக்கு? உயர்ந்திருக்கு. அப்ப உன் பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு சொன்னா, அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 41 படி உயர்கல்வி யார் கொடுக்கணும்?
அரசு தான் கொடுக்க முடியும். எனவே அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில உயர்கல்வி நிறுவனங்களை அரசு திறக்கணும், அரசு தன் பொறுப்புல உயர்கல்வியை கொடுக்க வேண்டும். அனைத்து மொழிகளிலும் உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட வேண்டும். எந்த ஒரு மொழிக்கும் தனி அந்தஸ்து என்பது இந்தியாவுடைய கூட்டாட்சியை அழித்துவிடும். இந்த மாற்று கருத்தோடு உலக வர்த்தக அமைப்பு நம் கல்விக் கொள்கைக்கு வித்திடக்கூடாது, அது நமக்கு வழிகாட்டக்கூடாது, அரசமைப்பு சட்டம் தான் வழிகாட்ட வேண்டும் என்ற மாற்று கொள்கையோடு உங்கள் கருத்துக்களை உங்க பர்சனல் இமெயில் ஐடியிலிருந்து தெரியுங்க. இல்ல கும்பலாக கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் ஒரு மனுவில் எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்க. பிரதமருக்கு, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு எதை செய்தாலும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அதை செய்யுங்கள். அரசு இந்த கொள்கை முன்மொழிவுகளை திரும்ப பெற வேண்டும். இது நாங்கள் சொல்லி உருவாக்கியது கிடையாது என்பதை அரசுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அரசு நாம் சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கு நீங்கள் போராட வேண்டும். அதுதான் கர்ம வீரர் காமராஜருக்கு, தந்தை பெரியாருக்கு, அண்ணல் அம்பேத்கர் இவர்கள் உள்ளிட்ட ஜோதிபா பூலே உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.